ஒன்று சாமுவேல் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். கர்த்தர் உங்களை தமக்கு ஜனமாக்கிக் கொள்ள பிரியமானபடியினால் கர்த்தர் தம்முடைய மகத்துவமான நாமத்தின் நிமித்தம் தமது ஜனத்தை கைவிட மாட்டார். அவர் பிரியங்கொண்டு அவருக்கு நாம் ஜனங்களாக வேண்டும் என்று அவர் நம்மேல் பிரியங்கொண்டு தேவன் தம்முடைய சொந்த குமாரனையை நமக்கு தந்து அவருடைய மகத்துவமான நாமத்தின் நிமித்தம் நம்மை கைவிடாமல் பாதுகாத்து வருகிற ஆண்டவருக்கு சகல கனமும் மகிமையும் உண்டாகட்டும். எப்போதும் நம்முடைய மனம் அப்படி இருக்கணும். ஆண்டவர் நம்மை கைவிட அழைக்கலை. சொந்த ஜனமாய் அவர் விருப்பப்பட்டு பிரியப்பட்டு நம்மை ரட்சித்திருக்கிறார். நாம் பிரியப்பட்டு உண்டானதல்ல இந்த வாழ்வு. இது அவர் நம்மேல் பிரியங்கொண்டு மனுஷன் மேல் பிரியங்கொண்டு இந்த பூமிக்கு அவர் இறங்கி வந்து கொடுத்த ரட்சிப்பின் வாழ்வு. அவர் நம்மை கைவிடார், ஒருபோதும் கைவிட மாட்டார். அவருடைய நாமத்தை நம்முடைய வாழ்க்கை மூலமாய் மகிமைப்படுத்துவார். அதுதான் அவர் நம்மை அழைத்த நோக்கம். நாம் ஏதோ மகிமைப்படுத்துவோம்லாம் ஒன்றும் இல்லை. அவர் நம் மூலமாய் தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார். அதற்காகத்தான் தேவன் நம்மை அழைத்தார். அதை நம்ம எல்லாரும் இருதயத்தில் நாம் பதித்து கொள்ளணும். அப்படிப்பட்ட விருப்பத்தோடு அந்த தேவனுடைய அன்பை நாம் புரிந்து கொண்டவர்களாக எபேசியர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். நமக்கு அப்போஸ்தலன் ஒரு ஜெபத்தை அவர் செய்கிறார். அந்த ஜெபத்தில் அவர் ஜெபிக்கிற விதத்தை நீங்கள் பார்த்தால் 17ஆம் வசனம். விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாக இருக்கணும். கிறிஸ்து எப்போது நம்முடைய இருதயங்களில் இருக்கிறார் என்று நாம் விசுவாசிக்கணும். அவர் நம்மிடத்தில் வாசம் பண்ணுகிறார் என்று நாம் விசுவாசிக்கிற ஜனங்களாக இருக்கணும். அப்படிப்பட்ட தேவாதி தேவனுடைய அன்பில் நாம் வேரூனணும். அவருடைய அன்பில் அப்பழுக்கே கிடையாது. அவருடைய அன்பில் யாதொரு வேற்றுமை நிழலும் இல்லை. அவர் நம்மை ஆழமாய் நேசிக்கிறார் என்கிற அன்பில் நாம் வேரூனா மட்டும்தான் அவரை நம்முடைய வாழ்க்கையில் கனிகள் உருவாகும். ஒரு மரம் போல தான், செடி போல தான். நாம் எப்படி ஆழமாய் வேரூனி போகுதோ ஒரு செடி ஆழமாய் வேரூனி போக போக அதனுடைய பலன் கனிகள் வெளிப்படும். அப்போ அந்த அன்பில் நாம் வேரூனு எல்லாரும். அவர் நம்மை கைவிட அழைக்கலை. அவருடைய தீர்மானம், அவர் பிரியம் கொண்டு என்னை அழைத்தார். அப்படின்னு ஆழமான அன்பில் நாம் வேறு கொண்டு வாழணும். அப்படி வாழலைன்னா நாம் இடரல் அடைவோம். அன்பில் வேறு ஊனாத யார் நாம் இடரல் அடைவோம். ஒரு வார்த்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லாருக்கும் தெரியும். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். என்னிடத்தில் இடரல் அடையாதிருக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். நம்ம எத்தனையோ முறை நம்ம கேட்டிருக்கிறோம். பாக்கியவான் பாக்கியவான் பாக்கியவான். மத்தேயு 5 நம்ம வாசிக்கிறோம். 8, 9 பாக்கியவான் 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 என்று. ஆனால் ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார், என்னிடத்தில் யாரெல்லாம் இடரல் அடையலையோ அவர்கள் தான் பாக்கியவான். அவர்களும் பாக்கியவான். சில நேரங்களில் நாம் இடரல் அடைவோம். இடரல் அடைஞ்சோம்னா சொல்ல மாட்டோம். சொன்னால் எல்லாருக்கும் தெரியும். அதை நம்ம அப்படி சொல்ல மாட்டோம். ஆனால் நம்முடைய இதயத்துக்குள்ள அந்த இடரல் இருக்கும். நம்ம இருதயத்திலே இடறி இருப்போம். மனுஷர்கள் மேல், சில சூழ்நிலைகள் மேல், ஏன் எனக்கு இப்படி நடக்குது, ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு நாம் இருதயத்தில் இடரல் அடைவோம். அப்படி யாரெல்லாம் இடரல் அடையாமல் இருக்கிறாங்களோ அவங்க தான் பாக்கியவான்.
சில நேரங்களில் ஜெபிப்போம், ஜெபம் பண்ணி அதை கேட்டு உண்மையாக கூட நாம் இருப்போம், உண்மையாகவும் வாழுவோம், ஜெபிப்போம். ஆனாலும் நம்ம விரும்பினதோ நம்ம ஜெபித்த காரியம் கூட நம்முடைய வாழ்க்கையில் நடக்காது. நாம் ஒன்று விரும்புவோம், நடக்கிறது ஒன்றாக இருக்கும். தேவன் அப்படி நடத்துவார். நாம் எதிர்பார்க்கிறது நம்முடைய வாழ்க்கையில் நடக்காமல் இருக்கலாம். அல்லது நாம் எதிர்பார்த்து நாம் ஒன்று ஏனோ தானோன்னு இல்லை, நாம் ரொம்ப உண்மையாக இருக்கிறோம், உண்மையாக இருந்ததும் உண்மைதான். ஆனால் அதன்படி அது நடக்காமல் காரியங்கள் இன்னமும் தவறாக கூட இருக்கலாம். அப்போ நம்ம மனசளவில் இடர்கள் அடையும். இங்கெல்லாம் இடர்கள் அடைஞ்செல்லாம் யாரும் வெளிப்படையெல்லாம் ஒன்றும் காட்ட மாட்டோம். அதெல்லாம் நம்ம கற்றுக்கொண்டோம் சபையில். இருதயத்தில் மனுஷரோடு இடர்கள் அடைந்து, தேவனோடு இடர்கள் அடைந்து, புண்பட்டு, அதுக்கு பிறகு அந்த இடர்கள் அடைந்த மனதோடு கூட நம் ஆண்டவரை பின்பற்றி வருவது போல வருவோம். மனசளவில் இடர்கள் அடைஞ்சிருக்கும். பல கேள்விகளுக்கு விடை தெரிஞ்சிருக்காது. பல சூழ்நிலைகளுக்கு காரியங்கள் நமக்கு புரிஞ்சிருக்காது. நம்ம இடர்கள் அடைவோம். ஆண்டவரிடத்தில் நம்ம அப்படி இடர்கள் அடையாமல் இருக்கணும். அதான் ஆண்டவர் விரும்புகிறார். சில நேரங்களில் சிலர் நம்ம வரும்போது நல்லபடியாக வருவோம். வரும்போது தேவனிடத்தில் வரும்போது நம்ம பாடுறோம், நான் இதற்கான பாத்திரன் அல்ல. அது ஒருவேளை அந்த ஆரம்பத்தில் அப்படி இருக்கலாம். ஆரம்பத்தில் அப்படி ஆரம்பித்து வருவோம். அதுக்கு பிறகு சபைக்கு வந்த பிறகு பெரிய நீதிகள், பெரிய பெரிய காரியங்கள், அதெல்லாம் நம்ம செய்வோம், ஊழியம் செய்வோம், ஓடுவோம், ஓடியாருவோம், பல நீதிகளை செய்திருப்போம், பல நன்மைகளை செய்திருப்போம். ஆனால் வரும்போது நம்ம வந்த நிலை, ஆண்டவரே நான் நரகத்துக்குத்தான் தகுதின்னு வந்திருக்கும். எனக்கு இப்போ நீங்கள் என்ன நினச்சாலும் என்னை நரகத்தில் போடுறதுக்கு தான் ஆண்டவரே நான் பாத்திரன். எனக்கு வேறு எந்த தகுதியுமே இல்லை. எனக்கு இருக்கிற ஒரே தகுதி நரகத்துக்கு தான் நான் பாத்திரன். அப்படிப்பட்ட மனநிலைகளில் நம்ம சபைக்கு வந்திருக்கோம். ஆனால் காலப்போக்கில் நம்முடைய ஜெபம், நம்முடைய நீதி, நம்முடைய பரிசுத்தம், நம்முடைய தான தர்மங்கள், நம்முடைய நன்மைகள், இதெல்லாம் நம்மளை நம்முடைய ஜெபத்துக்கு தேவன் பதில் தரணும்னு வந்திருக்கும். நான் எதற்கும் ஒரு தகுதின்ற ஒரு நிலைக்கு நம்ம வந்துடுவோம். நான் ஜெபித்திருக்கிறோம், ஏன் தேவன் கேட்கல? நம்ம அப்படி செய்தோம், ஏன் தேவன் கேட்கல? நம்மளை இப்படியெல்லாம் பழி வாங்கினாங்க, அவங்களுக்கு ஏன் தேவன் இன்னும் ஒரு தீமையை அனுமதிக்கல? அவர்களெல்லாம் இப்படி இருக்கிறாங்க, நான் இப்படி இருக்கிறேனே. பல கேள்விகள், பல சூழ்நிலைகளை இப்படிப்பட்ட மனசளவில் இடர்கள் அடைந்து, ஆனாலும் அப்படி இடர்கள் அடையாது போல நம்ம பல கேள்விகளுக்கு விடை தெரியாமல் இருதயத்தில் அப்படியே இடர்கள் அடைந்து கொண்டு நாம் இருப்போம். ஆனால் ஆண்டவர் நாம் இப்போ வாசித்தது மாதிரி அவர்களை நாம் இடர்கள் அடையக்கூடாது. அதான் ஆண்டவர் சொல்லுது. ஏன் நம்ம இடர்கள் அடைகிறோம் அப்படின்னு யோசித்தீங்கன்னா, இப்போ நம்ம ஒரு தானியல் புஸ்தகத்தில் வாசித்தோம்ல, மறைபொருள். ஒருவேளை தானியல் அவருடைய நண்பர்கள் செத்து போயிடுவாங்க அந்த மறைபொருள் வெளிப்படுத்தலைன்னா. அவங்கள பிடிங்க கொலை செய்வோம்னா ராஜா சொல்கிறத நம்ம வாசிக்கிறோம் 2ஆம் அதிகாரம். ஆனால் அந்த மறைபொருளை தானியல் மூலமாக தேவன் வெளிப்படுத்தலாம் 3 பேர் 4 பேர் செத்து போயிடுவாங்க, கொலை செய்யப்படுவார்கள். ஆனால் தேவன் அதை அவர்களுக்கு வெளிப்படுத்தினார். வெளிப்படுத்தி தேவன் தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தினார். ஆனால் நமக்கு சில நேரங்களில் எதையுமே வெளிப்படுத்துறதில்லை, சொல்கிறதே இல்லை பதில் ஆண்டவர். நம்ம எத்தனையோ கேள்விகள் மேலே கேள்விகள் கேட்டிருக்கிறோம். இப்போ நம்ம கேள்விப்பட்ட இப்போ பாண்டிச்சேரியில் நடந்த பந்து, இப்படிப்பட்ட அகோரமான, இப்படிப்பட்ட அசிங்கமான, இப்படிப்பட்ட அவலமான நிலைகள் நடக்கிறதெல்லாம் கண்டா தேவன் அப்படிப்பட்ட மக்களுக்கு ஒரு தண்டனையும் கொடுக்கலையே, ஒன்றும் செய்யலையே, இமிடியேட்டாக ஒன்றும் நடக்கலையே. பாவிகள் சுகித்திருக்கிறார்கள். முழு ஸ்டேட்டும் பந்து நடத்துது. கேட்கறதுக்கே கஷ்டமாக இருக்குது. தேவன் அதுக்கெல்லாம் ஒரு தண்டனைகளை உடனே கொடுக்கலையே. மத பிரச்சனைகள், மதவாதங்கள், தீமைகள் எப்படியெல்லாமோ நடக்குது நாட்டில். ஆனால் தேவன் எல்லாத்துலேயும் ஒன்றும் நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு பதிலும் கொடுக்கலையே ஆண்டவர். நம்ம விரும்புகிற மாதிரி எதையும் நடக்கலையே. அவர் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிற சில ராஜாக்களை அவர் தள்ளலையே.
அப்போ நம்ம என்ன விளங்கி கொள்கிறோம் ஆண்டவர் இடத்துல? இந்த சுவிசேஷத்தின் ரகசியத்தை நம்ம அப்படி தான் விளங்கிக்கிறோம். சுவிசேஷங்கிறது ஒரு ரகசியம், மறைபொருள். எல்லாருக்கும் அது தெரிகிறது இல்லை, தெரியாது. சபையில் எல்லாருக்கும் சுவிசேஷத்தின் ரகசியம் தெரியாது. யாருக்கு தெரியும் அப்படின்னா, மறுபடியும் பிறந்த மனம் திரும்பின பிள்ளைகளுக்கு மட்டும்தான் விளங்கிக்க முடியுங்க. தயவுசெய்து நம்ம அப்படி விளங்கிக்குவோம். யாரெல்லாம் தேவனுடைய ஆவியினால் பிறந்து மறுபடியும் பிறந்தார்களோ அவர்களுக்கு மட்டும்தான் சுவிசேஷத்தின் ரகசியம் புரியுது. நாம் ஒரு வசனம் வாசித்திருக்கிறோம்ல, கொலேசியர் புஸ்தகம். எத்தனையோ முறை நான் வாசிக்கிறேன். 1ஆம் அதிகாரம் 'ஞாபகம் இருக்கா யாருக்காவது? அதிகாரம் 1ஆம் அதிகாரம். சார் பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம். புறஜாதிகளுக்குள்ளே விளங்கிய இந்த இரகசியத்திலுள்ள மகிமையின் ஐஸ்வர்யம் என்னதென்றும் தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமானார். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த இரகசியம். 25 வசனம் வாசிக்கிறேன். ஆதி காலங்களுக்கும் தலைமுறைகளுக்கும் மறைவாயிருந்து இப்பொழுது அவருடைய பரிசுத்தவான்களுக்கு வெளியாக்கப்பட்ட இரகசியமாகிய தேவ வசனம் அல்லது சுவிசேஷம், நற்செய்தி பூரணமாய் தெரியப்படுத்த. அப்போ நற்செய்தி ஒரு ரகசியம்தான். அது எல்லாமே நமக்கு தெரியும். அது ரகசியமாக தான் தேவன் வச்சிருக்கிறாங்க. விசுவாசிக்கிறவர்களுக்கு தான் ஒரு சில விஷயங்கள் புரியுது. விசுவாசிக்காதவர்களுக்கு எல்லா விஷயத்துக்கும் விளக்கம் வேணும், தெளிவு வேணும். அதுக்கு விளக்கம் புரியணும். அவங்களுக்கு ஆண்டவர் எல்லாத்தையும் சொல்லி ஆகணும், இல்லைன்னா இடரல் அடைவாங்க. ஏன் அது அப்படி நடக்குது, ஏன் இது இப்படி நடக்குது, ஏன் இதெல்லாம் தீர்வு நடக்கலை, ஏன் இப்படி தேவன் அப்படி செய்யலை இப்படி செய்யலை அப்படின்னு கேள்வி கேட்டுக்கொண்டு இருதயத்தில் இடையறல் அடைவார்கள். ஆனால் தேவனுடைய ரகசியம் எப்படி இருக்குன்னா, ஏசாயா புஸ்தகம் 55ஆம் அதிகாரம் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான். எட்டு 9 வசனம். ஆண்டவர் என்ன சொல்றாங்கன்னா, என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல. நம்ம நினைவும் தேவன் நினைவும் ஒன்றும் இல்லை, ஒரே நினைவுகள் அல்ல. உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். நம்முடைய வழிகள் இல்லை, கர்த்தருடைய வழிகள். அது ஒரு ரகசியம் தானே. என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, என் வழிகள் உங்கள் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். நம்முடைய வழியும் தேவனுடைய வழியும் எப்படி இருக்குன்னு பாருங்க. பூமியை பார்க்கலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கலும் என் வழிகளும் உங்கள் நினைவுகளை பார்க்கலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. பல கேள்விகளுக்கு நாம அர்த்தங்களை கேட்குறோம். அது ஏன் எப்படி நடக்குது, அதுக்கு ஏன் தண்டனை கிடைக்கல, இவங்க இப்படி இருக்கிறாங்க, இப்படி செஞ்சவங்க இப்படி இருக்கிறாங்க. அப்போ ஓ நினைவு ஏன் நினைவு இல்லை, ஏன் வழி ஓ வழி இல்லை. இதை யாரால நம்ப முடியும்? விசுவாசிக்கிற மறுபடியும் பிறந்த ஒரு தேவனுடைய பிள்ளையால தான் இந்த ரகசியத்தை புரிஞ்சுக்கிட்டு அமைதியாக இருக்க முடியும். தேவனே உங்கள் வழிகள் என் வழிகள் இல்லை. இப்போ நம்ம தானியேல் புஸ்தகத்தில் வாசித்தோம், தேவன் ஒன்றும் வெளிப்படுத்தலை, மகத்துவமும் தேவன் அவங்களுக்கு அதை வெளிப்படுத்தி அவங்கள ஜீவனை தப்பிக்க வைத்தார். அநேக நேரங்களில் புதிய உடன்படிக்கையில் நீங்கள் வாசித்தீங்கன்னா அவருடைய நினைவுகளை நாம் புரிஞ்சிக்க முடியல. உண்மையாகவே விசுவாசமும் தாழ்மையும் என்ன அப்படின்னா, ஆண்டவரே உங்கள் நினைவு என் நினைவு இல்லை, ஆண்டவரே என் நினைவு இப்படியெல்லாம் இருக்குது, சட்டுன்னு காரியங்கள் நடக்கணும்னு. என் நினைவு உங்கள் நினைவு இல்லை, என் வழி உங்கள் வழி இல்லை ஆண்டவரே. அதை மனுஷனுக்கு தேவன் வெளிப்படுத்தலை. எவ்வளவு உயர்ந்ததுன்னா, வானத்துக்கும் பூமிக்கு எவ்வளவு தூரம் அவ்வளவு தூரம் உயர்ந்த வழிகள் என்னுடைய வழிகள், என்னுடைய நினைவுகள். இப்படி சுவிசேஷத்தினுடைய ரகசியத்தை விளங்கி கொண்ட மக்கள் மட்டும்தான் அவரிடத்துல இடரலடையாம சந்தோஷமா இருக்கிறாங்க. ஆண்டவரே நீ எல்லாவற்றையும் செம்மையாய் ஆளுகை செய்கிற, உம்மிடத்துல ஒரு அநீதி இல்லை.
நம்ம வாசிக்கிறோம் 1 சாமுவேல் 22ஆம் அதிகாரம்னு நினைக்கிறேன். அங்கே ஒரு வார்த்தையை நான் வாசிக்கிறோம். 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரம். தாவீது அங்கே பழைய உடன்படிக்கையின் மக்கள் அவங்கெல்லாம் கண்டு 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 விசுவாசித்த மக்கள், சீடர்கள், ஆண்டவருடைய பிள்ளைகள், காணாமல் விசுவாசிக்கிற ஜனங்கள். கண்டு கண்டு ஒரு சில விஷயத்தை விசுவாசித்தவர் தாவீது. 22ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். தேவனுடைய வழிகள் உத்தமமானது. அவருடைய வழிகள் உத்தமமானது. நம்முடைய வழிகள் உத்தமமானதல்ல. நம்முடைய வழிகள் வேற, அவர் வழி வேற. அவருடைய யோசனைகள் வேற, நம்முடைய யோசனைகள் வேற. அவ்வளவு வித்தியாசமாக இருக்கிறது. அதை உணர்ந்து கொண்டு தேவன் நம்மை நடத்துகிற சூழ்நிலைகளில், நெருக்கங்களில், பாடுகளில், தேவனே உங்கள் வழி வேற, என் வழி வேற. நான் இப்படி இருந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன், அப்படி இருந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன், அதை செய்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன், இதை செய்தால் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். உங்கள் வழி வித்தியாசமானது ஆண்டவரே. உங்கள் வழிகளை நான் தலை வணங்கி ஏற்றுக்கொள்கிறேன். ஒரு நல்ல கிறிஸ்தவ சகோதரன் சகோதரியுடைய விருப்பம் அதுதான். தேவனே உங்கள் வழிகளை நான் ஏற்றுக்கொள்கிறேன், என் வழி உங்கள் வழியில். துன்மார்க்கம்னா என்ன தெரியுமா? அந்த எஸ்ஐயா 55 எழுதியிருக்கு. துன்மார்க்கன் தன் வழிகளையும்னு எழுதியிருக்கு. துன்மார்க்கன்னு நாம் எடுத்துக்கொண்டா, நாம் யாரையோ துன்மார்க்கன்னு நினைக்க வேணாம். கர்த்தருடைய நினைவுகளை நான் அறிந்து கொள்ளணும். என் வழி போலேயே கர்த்தருடைய வழி இருக்கணும். அவருடைய நினைவு ஏன் நினைவு போலே இருக்கணும். ஆண்டவர் இல்லைன்னு சொல்கிறார். ஆனாலும் அப்படி இருக்கணும்னு நினைக்கிற மனுஷன்தான், அவனை பற்றி தான் எழுதியிருக்கு. துன்மார்க்கன் தன் வழியையும் யோசனையை விட்டு திரும்ப கடவன். ஆண்டவரிடத்துல ஆழமாய் மனம் திரும்பி, தேவனே உங்களுடைய வழிகளை நான் ஏற்றுக்கொள்கிறேன், ஆண்டவர் பக்கமாய் திரும்ப கடவன். சில நேரங்களில் நாம் யோசித்தோம்னா நமக்கு தேவன் அற்புதங்களில் செய்ய மாட்டாங்க. ஒரு வசனத்தை நீங்கள் வாசி, நம்ம ஏற்கனவே ஒரு மாதிரி நம்ம வாசிச்சிருக்கோம். அதை மத்தேயு சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம். எத்தனை முறை நம்ம வாசித்த வசனம் தான். நாம் இடர்கள் அடைகளோட இருக்கிறோமான்னு நம்ம பார்க்கணும். 13ஆம் அதிகாரம் கடைசி நினைக்கிறேன். தாம் வளர்ந்த ஊரில் 54 வசனம். சொந்த ஊரில் வந்திருக்க ஆண்டவர். அங்கே ஒரு அற்புதம் அவர் செய்யலை. உபதேசம் பண்ணினார், அங்கே அற்புதம் ஒன்றும் செய்யலை. ஆனாலும் ஜனங்கள் அவரை குறித்து இடர்கள் அடைந்தார்கள். ஒரு அற்புதமும் செய்யாதனால ஜனங்கள் இடர்கள் அடைந்தார்கள். இவன் கர்த்தனுடைய மகன் அல்லவா அப்படின்னு சொல்லி 56ஆம் வசனத்தில் இவனுக்கு எப்படி வந்தது அப்படின்னு சொல்லி 57ஆம் வசனம் அவரை குறித்து இடர்கள் அடைந்தார்கள். ஒருவேளை சில நேரங்களில் சில அற்புதங்கள் நாம் எதிர்பார்த்த மாதிரி நம்முடைய காரியங்கள் நடக்காமல் இருக்கலாம். அதை குறித்து நாம் இடர்கள் அடைகிறோமா? எல்லாத்துக்கும் காரணம் சொல்ல தேவையில்லை, மறைபொருள் நமக்கு சொல்ல தேவையில்லை. இப்போ ராஜா கேட்ட மாதிரி என் கனவை நீ சொல்லு, நம்ம எல்லா கனவுக்கும் நமக்கு விளக்கம் சொல்லணும்னு அவசியம் இல்லை. தேவன் நாம் சகலமும் நம்முடைய வாழ்க்கையில் நன்மைக்கு எதுவாக நடக்குதுன்னு விசுவாசத்து நடக்கிற மக்கள், தரிசித்தல்ல விசுவாசத்து நடக்கிற மக்கள். எதுக்கும் பதில் தெரியணும்னு அவசியம் இல்லை. நல்லாதானே இருந்தேன், ஏன் இப்படி நடந்துருச்சு, ஏன் இப்படி நடந்துருச்சு, ஏன் இப்படி நடந்துருச்சு அப்படின்னு நம்ம கேள்வி கேட்டுக்கொண்டு இடர்கள் அடைகிறோளா இல்லை. அல்லது நமக்கு இப்படியெல்லாம் நன்மை செய்யணும்னு என்ன இருக்குது? எனக்கு ஒரே தகுதி நரகம் தானே ஆண்டவரே, நரகத்தானே நான் தகுதி, எனக்கு இதெல்லாம் செய்யணும்னு நான் எப்படி எதிர்பார்க்குறேன்? இப்போ என்ன ஆயிடுச்சு நம்மகிட்டனா, நம்முடைய வாழ்க்கையில் ஏதோ நீதி செய்து வளர்ந்து விசுவாசித்தோம், அது செய்கிறோம் இது செய்கிறோம், சபையில் வருஷங்களாக இருக்கிறோங்கிறதுனால தேவன் இதெல்லாம் எனக்கு செய்ய வேண்டும் செய்யணும் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு நம்ம இப்போ வந்துட்டோம். இப்போ விட்டுட்டோம். இப்போ நம்முடைய நிலை என்ன? தேவன் அதை செய்யணும் இதை செய்யணும், நான் அவருக்கு அதை செய்துக்கிட்டு இருக்கிறேன், இதை செய்துக்கிட்டு இருக்கேன், ராவுபகலாக அவருக்காக நான் உழைச்சிக்கிட்டு இருக்கிறேன், ஓடிக்கிட்டு இருக்கிறேன். அதனால தேவன் இதை செய்யணும் அப்படின்னு வந்திருக்கிறோம். இப்பவும் என்ன தகுதியா இருக்கணும் நமக்கு? இப்பவும் ஆண்டவரே நான் நரகத்துக்கு தான் தகுதி ஆண்டவரே, இப்போதும் ஆக்கினை அடையத்தான் எனக்கு தகுதி, வேற எதுவுமே எனக்கு தகுதி இல்லை அப்படின்னு இப்போ இருக்கமா? உண்மையாகவே ஒரு ரகசியத்தை புரிந்து கொண்ட மக்கள் இப்போ நாம் எப்படி இருக்கோம்? எவ்வளவோ காலங்கள் ஓடி வந்து விசுவாசித்து நடந்து வந்த பிறகு இப்பவும் ஆண்டவரே எனக்கு ஒரு தகுதி இல்லை ஆண்டவரே, ஒரு தகுதி இருக்கிறதாவும் நான் நினைக்கல. நான் நேற்று வரைக்கும் அந்த உணர்வு அப்படிதான் அடைகிறேன். எந்த தகுதியும் இருக்குன்னு நான் நினைக்கல ஆண்டவரே.
நீங்கள் தான் ஒரு பாவமும் செய்யாதவர். நீங்கள் தான் ஒரு பாவமும் செய்யாதவர். கள்ளனை போல இப்பவும் நம்ம அப்படி தான் இருக்கணும். நானும் எல்லாமே நியாயப்படி தான் என் வாழ்க்கையில் நடக்குது. அவரோ ஒரு பாவமும் செய்யாது, அவர் எந்த தவறும் செய்யாதவர் அப்படின்னு கள்ளனுக்கு கண்ணு திறந்து வர ரகசியம் தெரிஞ்சது பாருங்க. இப்பவும் எத்தனையோ வருஷங்களுக்கு பிறகு நம்ம விளங்கிக்கிறோம். அப்படி ஆழமா ஒன்றுக்கும் நமக்கு தகுதி கிடையாது. எதையும் இப்போ எனக்கு நான் அப்படி வாழ்ந்தேன், இப்படி நீதி செய்திருக்கிறேன், அப்படி உண்மையாக இருந்திருக்கிறேன், பரிசுத்தமாக இருக்கிறேன், இதை செய்யுங்க அப்படின்னு நம்ம வந்தோம்னா எங்கேயோ ஸ்தானத்தை வழியை விட்டுட்டோம்னு அர்த்தம். நம்முடைய மெரிட்டில் இப்போ இருக்கோம்னு வந்து அர்த்தம் இல்லை. கர்த்தருடைய வழிகளை நம்ம அறியலை, கர்த்தர் நம்ம புரியலை, கர்த்தர் நம்ம விளங்கி கொள்ளலை. அவர் நமக்கு எல்லாம் சொல்லணும், எல்லாம் செய்யணும்னு நம்ம நினைக்கிறோம். இல்லை, ஒன்றும் சொல்ல வேண்டியதில்லை. அவர் என்ன பழைய உடன்படிக்கையின் மனுஷன் யோபு என்ன சொன்னார்? அவர் என்னை கொண்டு போட்டால் அவர் மேலே நான் நம்பிக்கையாக இருப்பேன். எனக்கு என்ன தகுதி இருக்குது எதையும் இதை செய்யணும்னு? ஆண்டவரே, என் மேலே கிருபையாயிரும், தயவாயிரும். உங்கள் வழி என் வழி இல்லை, என்னுடைய நினைவு உங்களுடைய நினைவு இல்லை. ஆண்டவரே, நான் உம்மிடத்தில் இடரடையாமல் இருக்கட்டும். ஆண்டவரே, ஒருபோதும் நான் இடரடையக்கூடாது. பல கேள்விகளுக்கு விளக்கங்களை நான் தெரிஞ்சுக்கிட்டு கேட்டுக்கிட்டு நான் மனசளவில் இடரல் அடைஞ்சிக்கிட்டு சபையில் பலரையும் இடர பண்ணிக்கொண்டு என்னுடைய சுயநீதினால் பலரையும் இடர பண்ணிக்கிட்டு நான் இருக்க வேண்டாம். ஆண்டவரே, ஒருபோது அப்படி நான் செய்வேன். ஆண்டவரே, உம்மிடத்தில் இடரல் அடையாமல் இருக்கு. எதுக்கு எந்த கேள்விக்கும் பதில் தெரியலன்னா பரவாயில்ல, ஏன் இப்படி நடக்குதுன்னு எனக்கு தெரியலன்னா பரவாயில்ல, ஏன் இந்த ஆக்சிடென்ட் எனக்கு தெரியலை, ஏன் இந்த இழப்பு எனக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை, எனக்கு நீர் சொல்லணும்னு அவசியம் இல்லை. நீர் என்னை நேசிக்கிறீர்னு நான் அறிவேன், நீர் பிரியப்பட்டு என்னை நேசித்தீர்னு நான் அறிவேன். எனக்கு வேற ஒன்றும் தெரிய தேவையில்ல. ஒரு விஷயம், எனக்கு நீர் என்னை ஆழமாய் நேசிக்கிறீர் என்பதை நான் அறிஞ்சா போதும். ஆண்டவரே, அப்படிப்பட்ட ஆழமான விருப்பத்தோடும் ஆழமான தாழ்மையோடும் ஆண்டவரிடத்த ஒரு கேள்விகளையும் காரியங்களையும் கேட்காம, உம்முடைய வழி என் வழி இல்லை ஆண்டவரே, என் நினைவு உம்முடைய நினைவு அல்ல ஆண்டவரே. சில நேரங்களில் கேட்குறோமா இல்லையா? கேள்விகள் வருதா இல்லையா? யாக்கோபை விடுவிச்சுட்டாங்க, யாக்கோபை சிரச்சேதம் பண்ணிட்டாங்க, பேதுருவை விடுதலை பண்ணிட்டாங்க. ஏன் எனக்கு தெரியாது. யாக்கோபு சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டவர், தலை வெட்டியாச்சு. பேதுரு விடுதலை, தேவதூதன் போய் விடுதலை ஆக்கிட்டு வந்துட்டார். ஏன்? அவருக்குன்னு வாழவும் அவருக்குன்னு அவ்வளவு வைராக்கியமா இருந்த ஒரு மனுஷன், வாழ்ந்த ஒரு மனுஷனை தேவனே இடர்வேன்னு சொன்னாங்க. நீ 3 தடவை என்னை மறுதளிப்பேனே சொன்னாங்க. அவனை மறுதளிக்காம இருக்க பண்ணியிருக்கலாம்ல. ஆண்டவர் என்ன ஜெபம் பண்ணாங்க? நீ இன்னைக்கு சேவல் கூறுறதுக்கு முன்னாடியே 3 முறை என்னை மறுதளிக்காம பண்ணியிருக்கலாமா இல்லையா? ஆனால் அதை செய்யலாம். ஆண்டவர், ஒரு விசுவாசம் ஒளிந்து போகாத உனக்காக நான் வேண்டிக் கொள்ளுகிறேன். அப்போ தேவன் ஏன் இதை செய்யலை, தேவன் ஏன் அதை செய்யலைன்னு நம்ம பல கேள்விகளை கேட்டுக்கொண்டிருக்கூடாது. அவருடைய வழி நம்முடைய வழி இல்லை, நம்முடைய நினைவு அவருடைய நினைவு இல்லை. எனக்கு ஆண்டவர் சொன்னாலும் சொல்லாட்டும் சகலமும் என் வாழ்க்கையில் நன்மைக்காக மட்டும்தான் நடக்குது. ஆண்டவரே, நான் விசுவாசிக்கிறவன். எல்லாருக்கும் இந்த ரகசியங்களை புரிந்து கொள்ள முடியாது தான், விளங்கிக்க மாட்டோம் தான். பல கேள்விகளை கேட்டுக்கொண்டு மனதளவில் இடரல் ஆகிக்கொண்டு அப்புறம் சபைக்கு நம்ம இடரலோடையே வந்து கொண்டே இருப்போம். ஆண்டவர் சொன்ன, என்னில் இடரல் அடையாது இருக்கிற மனுஷன் பாக்கியவான். இடரல் அடையாமல் இருக்கா, சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்குது. ஆண்டவரை, எந்த கேள்விகளுக்கு நான் கேட்கல. ஏன் ஆண்டவரே அரசியல் இப்படி இருக்குது, ஏன் ஆண்டவரே பாவம் இப்படி இருக்குது இந்த பூமியில், ஏன் உடனே நீங்கள் தண்டனையை கொடுக்கறதில்ல, நான் எதையும் கேட்கல. ஆண்டவரை, எனக்கு எதுவும் தெரிஞ்சுக்க வேண்டாம். எனக்கு ஒன்று தெரியும், மகத்துவமும். அந்த தானியல் புஸ்தகத்தில் வாசித்தோம், அதை மட்டும் வாசித்து நாம் வைக்கலாம். தானியல் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம், எடுத்தவங்க வாசிங்க. தானியல் அந்த சொப்பனத்தை சொல்ல போய் அவர் சொல்லுகிறது. வசனம் சொல்லுங்க. உண்டாவதாக ஞானமும் வல்லமையும் அவருக்கு உரியது. அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர், ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர், ஞானிகளுக்கு ஞானத்தையும் அறிவாளிகளுக்கு அறிவையும் கொடுக்கிறவர். அவர் தேவன், அவரே ஆழமும் மறைபொருளை வெளிப்படுத்துகிறவர். அவர் வெளிப்படுத்தல்னால அது அவர்கிட்ட தான் இருக்கு. எனக்கு தெரிஞ்சுக்கிற வேண்டியதை மட்டும்தான் தேவன் எனக்கு சொல்லுறாங்க. மறைக்கப்பட்டவைகள் தேவனுக்குரியது, அவையெல்லாம் நம்ம அறிஞ்சு கொள்ள நாம் முயற்சி பண்ண தேவையில்லை, அது தேவனுக்குரியது. இப்படி சுவிசேஷத்தின் ரகசியத்தை நம்ம அறிந்தவர்களாக இருக்கணுங்க. சத்தியத்தை
மறைக்கப்பட்டது தேவனுடையது. எனக்கெல்லாம் ஆண்டவர் சொல்லணும் இல்லை. எனக்கு ஒரு நல்ல தகப்பன் இருக்கிறான்னு அவர் மேலே சாய்ந்து இருக்கிற ஒரு வாழ்க்கை, விசுவாசத்தில் அவர் மேலே அப்படி பற்றி பிடிச்சு அன்பில் வேரூன்றி இருக்கிற ஒரு வாழ்க்கை, இப்படிப்பட்ட விசுவாசத்தின் ரகசியத்தை இருதயத்தில் கொண்ட மக்கள். எனக்கு எது நீங்கள் சொல்ல வேண்டும்? அவரே ஆழமும் மறைபொருளுமானதை வெளிப்படுத்துகிற இருளில் இருக்கிறதை அவர் அறிவார், வெளிச்சம் அவரிடத்தில் தங்கும். என் ஆண்டவரிடத்தில் எல்லாம் இருக்குது. அவர் இருளை அவர் வெளிப்படுத்துவார். நான் ஒன்று யோசிக்க வேண்டியதில்லை. என் வாழ்க்கையில் சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று நான் அடங்கி இடரல் அடையாமல் ஆண்டவரிடத்தில் தைரியமாய் சந்தோஷமாக நான் வெற்றி நடை போட தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். என் ஆண்டவர் என்மேல் அவர் தம்மேல் பிரிய வைத்து நம்மேல் பிரியம் வைத்து நம்மை அவர் ரட்சித்திருக்கிறார். கடைசி வரைக்கும் அவர் என்ன செய்வார்? நம்மளை காப்பாங்க. அந்த அன்பிலே நம்ம எல்லாரும் வேரூனி வளரணுங்க. கனி கொடுக்குற வாழ்க்கை, பரிசுத்த வாழ்க்கை, அன்பின் வாழ்க்கை, தாழ்மை, பொறுமை, எத்தனையோ கனிகளை நாம் யோசிக்கிறோம். அதெல்லாம் நாம் எவ்வளவாய் தேவனுடைய அன்பில் வேரூனி வளர்றோமோ அதை பொறுத்து தான் அந்த கனிகள்லாம். அன்பில் வேரூனாமல் என்ன வரும்? குறையும், முறுமுறுப்பும், அவிசுவாசமும், சந்தேகமும், கேள்வி மேல் கேள்விகளும். இன்னைக்குனாலும் என்னைக்குனாலும் தேவன் ஒரு ரகசியத்தை வெளிப்படுத்துவாங்க. என்ன ரகசியத்தை? நமக்கு தப்பு செஞ்சவங்க என்னைக்காவது தண்டிக்கப்படுவாங்க, நம்ம பார்ப்போம்னா. ரகசியத்தை வெளிப்படுத்தாமல் போக மாட்டாங்க. ஆண்டவர் வெளிப்படுத்த மாட்டாங்க. சகலமும் நம்மளை சுத்தப்படுத்தவும் நம்மளை பரிசுத்தப்படுத்தவும் தான் நடக்கு. நம்ம ரகசியங்களை தேவனிடத்தில் தேடிக்கிட்டு இருக்க வேண்டியதில்லை. விசுவாசிக்கிறவள், ஆண்டவரே ஏன் நினைவு உங்கள் நினைவல்ல, உங்கள் நினைவு ஏன் நினைவல்ல ஆண்டவரே. எனக்கு ஒரே ஒரு தகுதி தான் இருக்குது. அந்த தகுதியை நான் நரகத்துக்கு தான் பார்த்துறேன். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டேன். இது என்னால் உண்டானதல்ல, உம்முடைய ஈவு. தொடர்ந்து அவங்களுடைய சிந்தையும் அவங்களுடைய விருப்பமும் ஜபமும் அதுவாக தான் இருக்கும். அவங்களுடைய கண்ணீரும் அதுவாக தான் இருக்கும். எதையும் வேறு எதுக்கும் நான் தகுதி இல்லை ஆண்டவரே. பாக்கியெல்லாம் கிடைக்கிறதெல்லாம் உங்கள் கிருபை தயவு. இதுக்கு எவ்வளவேன்னு தகுதி இல்லை. என்ன கிடைச்சாலும் அப்படிப்பட்ட குனிந்த மனமும் கண்ணீர் நிறைந்த கண்களும் உடைய மக்களாய், ஆண்டவரே நீர் பிரியப்பட்டு என்னை ரட்சித்தீர், என்னை கைவிட மாட்டேர் என்கிற விசுவாசத்தில் ஆழமாய் வேரூனி வளருவோம். கர்த்தர் நம்முடைய வர நாட்களை நம்மளை ஆசீர்வதிப்பார். ஆமென். தேவன் பேசின எல்லா வார்த்தைக்காக ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்கிறேன். இப்படி தானியேல் புஸ்தகத்தில் இந்த ராஜா அவ்வளோ காரியங்கள் அடைந்த பிறகு அவர் வந்தடைந்த ஒரு சூழ்நிலையை அவர் பார்த்து சொல்லுகிற ஒரு விஷயம், தேவனுடைய கையை தடுத்து என்ன செய்கிறீர் என்று கேட்க ஒரு மனுஷனுக்கும் ஒரு அதிகாரம் இல்லை. கர்த்தத்துவம் அவருடைய தோளில் இருக்கிறது. அவர் சொன்ன ஒரு சரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் என்னென்னா, பூமியின் குடிகள் எல்லாம் ஒன்றுமில்லை என்று சொல்லி தன்னை தேவனுக்கு முன்பாய் அப்படி தாழ்த்தினார். தானியேலின் தேவன்தான் தேவன், மறைபொருளை எல்லாவற்றையும் வெளிப்படுத்துகிற, அவருக்கு மறைவானது ஒன்றுமில்லை என்று சொல்லி தன்னை அப்படி நான் ஒன்றுமில்லை என்று வந்தான் ஒரு மனுஷன். தேவனிடத்தில் ஒரு மனுஷன் இடரல் அடைகிறான் அப்படின்னாக்கா, நான் ஒன்று, எனக்கு ஒன்று தெரியும், என்னுடைய வழிகளிலோ நான் கடந்து வந்த பாதையிலோ என்னோட அனுபவத்திலேயோ தேவன் கொடுத்த ஆசீர்வாதத்திலேயோ எனக்கு ஒரு அனுபவம் வந்திருக்கு, அதிலிருந்து ஒன்று அப்படி தேவனுக்கு நேராக இருக்கிற மனுஷன்தான் நான் ஒரு பொருட்டு எனக்கு ஒன்று தெரியும் அப்படின்னு சொல்கிற மனுஷன்தான் தேவனிடத்தில் இடரல் அடைவான். நான் ஒன்றுமில்லை என்று வருகிற மனுஷன் ஆண்டவருடைய கையை பிடித்து தொடர்ந்து நடக்கவே விரும்புவான். ஆண்டவர் அப்படி தான் சொல்கிறாங்க, என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது. இந்த விசுவாச வாழ்க்கையிலே தேவனை இல்லாமல் ஒரு மனுஷனும் ஒன்றுமே செய்ய முடியாதுன்னு ஆண்டவர் சொல்கிறாங்க. அதை உணர்ந்த ஜனங்களை தேவன் அப்படி பார்த்து நடத்த விரும்புகிறார். நான் கேட்டுட்டு இருக்கும்போது ஆண்டவர் அப்படி என்ன சொல்கிறாங்கன்னா, எவன் மேல் இரக்கமாக இருக்கிற சித்தமாக இருந்தேனோ அவன் மேல் இரக்கமாக இருப்பேன். என்னையா ஆண்டவரை தெரிஞ்சுக்கிட்டீங்க? நான் ஏதாவது தகுதியா, பாத்திரவானா? ஆண்டவர் சொல்கிற பதில், உன் மேலே நான் இரக்கமாக இருந்தேன், உன் மேலே நான் உருக்கமாக இருந்தேன், அதனால தான் உன்னை நான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு ஆண்டவர் சொல்கிறேன். அப்படி தான் ஆண்டவர் எப்பொழுதும் சீஷர்களிடத்திலே ஒரு கேள்வியும் காரியங்களையும் அப்படியே குழப்பமாய் வரும்பொழுது ஆண்டவர் விடுதலை பண்ண விரும்புகிற விஷயம் என்னென்னா, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறாங்க. நான் இப்போ பயப்படாதீங்க. பேதுரு ஆண்டவரோடு கூட சீஷர்கள் நடந்துகிட்டு இருக்கும்போது பேதுரு திரும்பி பார்த்து, பேதுரு ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே இவனுடைய காரியம் என்னன்னு கேட்குறாங்க. மைண்ட் யுவர் ஓன் பிஸ்னஸ், உன் வேலையை மட்டும் பார்த்துட்டு வா, என்னை மாத்திரம் நீ பாரு, நான் வர்ற வரைக்கும் அவன் இருக்க எனக்கு சித்தமான உனக்கு என்னன்னு கேட்குறாங்க.
அப்போ அநேக கேள்விகள் நமக்கு யாரை குறிச்சோ சூழ்நிலையை குறிச்சோ இந்த காலங்களை குறிச்சோ எவ்வளவோ இருந்தாலும் தேவன் எல்லாவற்றையும் சரியாய் ஆளுகிறவராய், அதினதின் காலத்திலே அதினதினே நேர்த்தியாய் செய்து முடிக்கிறவராய், எல்லாவற்றையும் ஆண்டவரை பார்த்து கொள்கிறவராக இருப்பாங்க. நான் கேட்டுட்டு இருக்கும்போது பிரதர் வாசித்த ஒரு வார்த்தை என்னை உற்சாகப்படுத்திச்சு. 1 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் பக்கம் 354 இருக்கு. இந்த வார்த்தையை நான் கேட்கும்போது, எந்த மனுஷனும் உடன்படிக்கைக்கு உண்மையில்லாத மனுஷன்தான். ஆனால் நம்மை உடன்படிக்கையாய் அழைத்த தேவன் ஒருவர் மாத்திரமே உடன்படிக்கைக்கு உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய், அவர் நமக்கு மேல் என்ன வாக்கு வைத்திருக்கிறாரோ அதை நிறைவேற்ற அவர் வல்லவராய் இருக்கிறார். வாக்கு பண்ணினவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். உடன்படிக்கைக்கு அவர் மாத்திரமே உண்மையுள்ளவர். நாம் விழுந்து விழுந்து போய் சந்தேகப்பட்டு அவிசுவாசத்தினால் பல கேள்விகளோடு நடமாடி ஒருவேளை சொல்ல முடியாமல் இருதயத்திலே குமிரி தவித்து அப்படியே இருக்கிறவங்களா இருக்கிறோம். முகம் சிரிக்குது, ஆனால் கண்ணை பார்த்து பேச முடியல. இருதயமோ இருளா இருக்கு, அது உள்ளே மறைவு இருக்கு. ஆண்டவருக்கு முன்பாய் அப்படி மறைந்திருக்கிற பொருள் எதுவுமே இல்லை, அப்படி ஒரு ரகசியமே இல்லை. எல்லாவற்றையும் தேவன் ஒரு நாள் வெளியரங்கமாக்குவார். அந்த தெய்வ பயத்தோடு நான் ஒன்றுமில்லை ஆண்டவரே, உம்முடைய கையை தடுத்து என்ன செய்கிறீர் என்று கேட்க ஒரு மனுஷனுக்கும் ஒரு அதிகாரம் இல்லை என்று சொன்ன மனுஷன் யார் என்றால், நான் நின்ற மனுஷன், நான் ஒரு ஆளுன்னு நினைச்ச மனுஷன். அவன் விழுந்து போய் நான் ஒன்றுமில்லை என்று வந்தான். பூமியின் குடிகள் எல்லாம் ஒன்றுமில்லைன்னு வந்தான். இந்த வார்த்தை என்ன வாசிக்கிறோம்னா, கர்த்தர் உங்களை தமக்கு ஜனமாக்கி கொள்ள பிரியமானபடியினால் கர்த்தர் தம்முடைய மகத்துவமான நாமத்தின் நிமித்தம் தமது ஜனத்தை கைவிட மாட்டார். அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். இந்த வாக்கை நிறைவேற்றதான் தேவன் பூமிக்கு வந்தார். கைவிட்டிருக்கலாம், பாவம் செய்து தேவனை விட்டு பிரிந்த ஆதாம் ஏவாள் சந்ததியை அப்படியே கைவிட்டிருக்கலாம். இல்லை, தேவன் கைவிடல. சொந்த குமாரனையே கொடுத்து ஒரு புது உடன்படிக்கையை நமக்குள்ளே துவக்கி இருக்கிறார். அந்த உடன்படிக்கைக்கு அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அதை நிறைவேற்றி அதை நான் பார்க்கும்படிக்கு நம்முடைய கண்களை அப்படி ஆண்டவர் திறந்து விடுகிறார். அவருக்குள்ளே நிலைத்திருக்கும்படிக்கு, அவருக்குள்ளே வேறொன்றுபடிக்கு, அந்த விசுவாசத்திலே உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் பலப்படும்படிக்கு தேவன் அப்படி தொடர்ந்து நம்மை அப்படி நடத்த விரும்புகிறார். அப்படி தம்முடைய ஜனத்தை கைவிடாது இருக்கும்படிக்கு தேவன் தம்முடைய ஜனத்தின் மேல் பிரியம் வைக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் வனாந்தரத்திலே அவ்வளவாய் நடத்தி வந்து கானானுக்குள்ளே போகிற அந்த நேரத்திலே, கானானுக்குள்ளே வேவு பார்க்க போன எல்லாரும் வந்து துர்ச்செய்தியை சொல்றாங்க. இது எப்படி சாத்தியம்? இங்கே சாவா வந்தோம், இதற்காகவா எங்களை நடத்திட்டு வந்தீங்க? மோசே எப்படி எங்களை நடத்திட்டு போனாரோ, நாங்கள் ஒரு லீடரை ஒன்று ரெடி பண்ணி நாங்கள் திரும்பி அங்கேயே போயிடுறோம், எகிப்தின் அடிமைத்தனத்துக்கே நாங்கள் போயிடுறோம், அங்கே கூட செத்துருவோம், இங்கே என்ன சாவறதுக்கு அப்படின்னு புலம்பி தவிக்கிறாங்க. ஆனால் விசுவாசமாக இருந்த 2 பேர் தேவன் நம்ம மேல் பிரியமாக இருந்தால் அந்த காரியத்தை எல்லாவற்றையும் வாய்க்க செய்வாங்கன்னு சொல்கிறார். பயப்படாதீங்க. அந்த பழைய உடன்படிக்கையிலே ஆண்டவர் சொல்கிற வார்த்தை, அந்த யோசுவாவும் காலேபும் என்ன சொல்கிறாங்கன்னா, தேவன் நம்ம மேல் பிரியமாக இருந்தால் இதை நாம் நிச்சயமாய் சுதந்திரித்துக் கொள்வோம், பயப்படாதீங்கன்னு. புது உடன்படிக்கையில் ஆண்டவர் என்ன சொல்கிறாங்கன்னா, உன் மேலே நான் பிரியமாகவே இருக்கிறேன்னு சொல்கிறேன். நம்முடைய விசுவாசத்தை அப்படி தூண்டி விட்டு ஒரு கேள்வியோடு நம்மளை பயணிக்க ஆண்டவர் செய்யவே இல்லை. இந்த விசுவாச வாழ்க்கை என்னன்னா, எல்லாத்துக்கும் ஆம் ஆமேன் என்று பதில் இருக்கு. நாம் அதை பார்த்து விசுவாசிக்கும்படி தான் நம்ம கண்கள் அப்படி, நாம் மனுஷர்களாய் நாம் பார்த்ததை நம்புறதுனால நமக்கு ஒரு சில கேள்விகளுக்கு விடை தெரியாம இருக்கு. ஆனால் விடை மறைக்கப்பட்டிருக்கு, அது விசுவாசத்திலே இருக்கு. அது எல்லாவற்றையும் உடைத்து ஜெயமாக்க அவர் வல்லவராக இருந்து நம்முடைய காரியத்தை எல்லாவற்றையும் முன்பே செய்து முடிச்சிட்டார். நமக்கு வேணா காரியங்கள் எல்லாம் அப்படியே திடுக்குன்னு இருக்கலாம், ஆண்டவருக்கு அது ஒரு பொருள் இல்லை, சின்ன விஷயம்தான். துதியில் வாசித்தது போல எவ்வளோ காரியங்கள் கடந்து வந்தாலும் அது சின்ன விஷயம்தான். தேவனுக்கு அது ஒன்றும் இல்லை. ஆண்டவர் நம்மை அப்படி பலப்படுத்த விரும்புகிறார். அப்படி அந்த ஜனங்களை யோசுவாவும் காலேபும் அப்படி தேட்டுறாங்க. நீங்கள் பயப்படாதீங்க, தேவன் நம்மளை பிரியமா, ஆண்டவர் என்ன சொல்கிறார், உண்மையில் நான் பிரியமாக இருக்கிறேன்னு சொல்கிறார். எந்த மனுஷன் மேல் பிரியமாக இருப்பேன், எதற்காக பிரியமாக இருப்பான்னு ஒரு சில வார்த்தையை தேவன் வாசிக்கும் பொழுது நான் அப்படி கேட்கும்போது ஒரு வார்த்தையை நான் வாசிக்க விரும்புகிறேன். எரேமியாவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம். நம்ம அடிக்கடி கேட்ட வார்த்தையாக இருந்தாலும் இது என்னை உற்சாகப்படுத்தும்.
பக்கம் 886, எரோமியா 9ஆம் அதிகாரத்தில் 23ஆம் வசனம். ஞானி தன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். ஒவ்வொரு மனுஷனும் மேன்மை பாராட்டி என்னுடைய வழிகளை விட்டுறான். அவன் ஞானியா இருந்தாலும் சரி, ஞானி தன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். பராக்கிரமன் தன் பராக்கிரமத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். ஐஸ்வர்யவான் தன் ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். மேன்மை பாராட்டுகிறவன் யாரை குறித்து மேன்மை பாராட்டணும்னு இங்கே என்ன வார்த்தைங்கிற எரோமியா அப்படி நல்ல தீர்க்கமாய் சொல்றாருன்னா, மேன்மை பாராட்டுகிறவன் பூமியிலே, இங்கே நம்ம காண்கிற எல்லா விஷயத்திலும் பூமியிலே கிருபையையும் நியாயத்தையும் நீதியையும் செய்கிற கர்த்தர் நான் தான் இதை செய்கிறேன். என்னுடைய கண்ணை மறைச்சி ஒன்றும் நடக்கலை, நான் அனுமதிக்காம ஒன்றுமே நடக்கலை, ஒரு அணு கூட அசையாது. தேவனுடைய அனுமதி இல்லாமல் தலையில் உள்ள ஒரு முடி கூட கீழே விழுவாதுன்னு நம்மளுடைய விசுவாசத்தை ஆண்டவர் அப்படி பார்க்க நம்ம கண்களை திறக்க விரும்புகிறார். அவர் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த 3 விஷயத்திலே உலக மனுஷன் எல்லாத்திலும் அடங்கிடுவான். ஞானம் இருக்கலாம், அது தேவன் கொடுத்தது தான், அது தேவனுக்கு திருப்பி கொடுக்காம அந்த ஞானத்தினால் சில மனுஷன் பிழைத்து தேவனுடைய வழியிலே இந்த வாழ்க்கையிலே வாழ்ந்துடலாம்னு நினைப்பான். இல்லை, அதை குறித்து அவன் மேன்மை பாராட்ட வேண்டாம். பராக்கிரமன் ஒரு சில சாமர்த்தியத்தை குறித்து அவன் அதில் இப்படி ஜெயிச்சிடலாம், இல்லை, அதை குறித்து அவன் மேன்மை பாராட்ட வேண்டாம். ஐஸ்வர்யவான் பணத்தை வச்சு நான் எல்லாத்தையும் சாதிச்சிருவேன், நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் ஆகாது. எவ்வளோ கண் முன்னே எவ்வளோ விஷயங்களை நம்ம பார்க்குறோம். அந்த கொரோனா காலங்களில் எவ்வளோ காரியங்களை ஆண்டவர் அப்படியே மாற்றி போட்டார். தேவனை அறியும்படிக்கு ஆண்டவர் அநேக காரியங்களை நமக்கு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. நாம் தான் உடன்படிக்கைக்கு உண்மை இல்லாதவர்களாய், நம்பிக்கை இல்லாதவர்களாய், அவிசுவாசமாய் அவர்களே தொடர்ந்து அப்படி இருக்கிறோம். ஆண்டவர் என்ன சொல்றாங்கன்னா, பூமியிலே கிருபையை வச்சிருக்கிறேன், நியாயத்தை வச்சிருக்கிறேன், நீதியை நான் வச்சிருக்கிறேன். இது 3மே என்னுடைய கையில் இருக்கு. கிருபையினால நீங்கள் பிழைச்சிருக்கீங்க. கேட்டது போல இது கிருபையினால் உண்டான ஒரு வாழ்க்கை. இது நான் என்று பெருமை பாராட்ட ஒன்றுமே இல்லை. அதே போல தேவனுடைய நியாயம்னு ஒன்று இருக்கு. அது நம்ம அவசரப்பட்டு ஆண்டவரே ஏன் நடக்கல இல்லை, அது நடக்கும். ஒரு நாளைக்கு தேவன் நியாயத்தில் எல்லாத்தையும் கொண்டு வருவாங்க, எல்லா காரியங்களும் நடக்கும். நீதி எல்லாம் செய்கிற கர்த்தர் நான் என்று என்னை அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்தே மேன்மை பாராட்ட கடவுள். ஒரு மனுஷன், ஒரு தேவனுடைய மனுஷன், ஒரு மேன்மை அவனுக்கு இருக்குன்னா, எல்லாவற்றையும் செம்மையாய் ஆளுகை செய்கிற ஆண்டவர் ஒருவர் இருக்கிறார். கர்த்தர்த்துவம் அவருடைய தோல்ல இருக்கு. அவர் சொல்லாகும் கட்டளை நிற்கும். ஆனாலும் இந்த காரியம் இப்படி இருக்கே, தேவனுக்கு தெரியாம இல்லை, எல்லாவற்றையும் ஆண்டவர் பார்த்து கொள்வார்னு அவருடைய பாதத்திலே வந்து விழுந்து இவர்தான் தேவன் என்று அறிகிறதை குறித்து மேன்மை பாராட்டுகிற மனுஷனை குறித்து ஆண்டவர் இங்கே என்ன சொல்றாங்கன்னா, அப்படி மேன்மை பாராட்ட கடவுள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இவைகளின் மேல் பிரியமா இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்படி அறிந்திருக்கிற மனுஷன் மேல் நான் பிரியமா இருக்கிறேன். என்னை அறிய வேண்டிய பிரகாரமாய் அறிந்து கண் திறந்து பார்க்கிற விசுவாசத்திலே நடக்கிற மனுஷன் மேல் நான் பிரியமா இருக்கிறேன். அவனுக்கு உண்டான எதை குறித்தும் மேன்மை பாராட்ட மாட்டான். அவன் எப்ப கேட்டாலும் நான் ஒன்றுமில்லை என்று வந்துருவான். செடியிலே கொடி நிலைத்திருக்கலாம், தானாய் கனி கொடுக்காதுன்னு ஆண்டவர் சொன்ன அந்த வாக்கை நம்பி வந்துருவான். அப்படின்னு ஆண்டவர் இப்படி சொல்லி நம்ம இப்படி தொடர்ந்து நடத்த விரும்புகிறார். இது பழைய ஏற்பாட்டிலே ஆண்டவர் சொல்லுகிறார், இப்படி இருக்கிற மனுஷன் மேல் அப்படி தேவனை அறிந்திருக்கிறதை குறித்து அப்படி மேன்மை பாராட்டுகிற மனுஷன் மேல் நான் பிரியமா இருக்கிறேன்னு சொல்றாங்க. அப்படியே புது உடன்படிக்கையிலே ஆண்டவர் அப்படி பிரியமா இருக்கிற ஒரு சில காரியங்களை தேவன் அப்படி காண்பிக்கிறாங்க. மத்தேயு 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ஆண்டவர் நாம் எதிலே பிரியமாக இருக்கிறார் அப்படின்னு இந்த புது உடன்படிக்கையிலே தேவன் வந்து துவக்கி வைத்த அந்த வாழ்க்கையிலே ஆண்டவர் என்ன சொல்றாங்கன்னா, அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமா இருக்கிறேன். இந்த பூமியிலே கிறிஸ்து வந்து ஞானஸ்தானம் பெற்று அப்படி வரும்பொழுது தேவன் பிரியமா இருந்த ஒரே நபர் தன்னுடைய குமாரனாகிய கிறிஸ்து மாத்திரம்தான். ஆண்டவர் அவர் மேல் பிரியமா இருக்கிறேன்னு தேவன் சொல்றாங்க. அதே போல மத்தேயு 17ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனத்தில் ஆண்டவர் என்ன சொல்றாங்கன்னா, இதே வார்த்தையை தான் சொல்றாங்க. 17ஆம் அதிகாரம் 26ஆம் பக்கத்தில் இங்கே அப்படி மறுரூபமலையிலே ஆண்டவர் போய் அப்படி 3 பேருக்கும் காட்சி அளிக்கும் போது
அங்கே ஒரு சத்தம் உண்டாகிறது. என்ன சொல்கிறாங்கன்னா 5ஆம் வசனத்தில் நடுப்பகுதியிலே, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாக இருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று அந்த சத்தம், அந்த மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. சீஷர்கள் அதை கேட்டு முகங்குப்புற விழுந்து மிகவும் பயந்தார்கள். அப்பொழுது இயேசு வந்து அவர்களை தொட்டு, எழுந்திருங்கள், பயப்படாதீங்கள் என்றார். அவர்கள் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்க்கையில் இயேசுவை தவிர வேறு ஒருவரையும் காணவில்லை. என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த சீஷர்களுக்கு தன்னுடைய குமாரனை எப்படி வெளிப்படுத்தார்னா, இவரில் நான் பிரியமாக இருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள். இவருக்கு செவி கொடுத்து இந்த வழியிலே நடக்கிற மனுஷர் மேல் நான் பிரியமாக இருப்பேன். எப்படி குமாரனிலே பிரியமாக இருக்கிறேனோ, தேவனுடைய ராஜ்யத்தை வெளிப்படுத்த அனுப்பின குமாரன் மேல் நீங்கள் அவருடைய வாக்குக்கு நீங்கள் செவி கொடுத்தால், அவருடைய வார்த்தையை நீங்கள் கவனமாய் கேட்டு அவரை கவனித்து நீங்கள் பார்த்து அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தால் உங்கள் மேல் நான் பிரியமாக இருப்பேன்னு ஆண்டவர் சொல்கிறாங்க. சீஷர்கள் அதை கேட்டு முகங்குப்புற விழுந்து மிகவும் பயந்தார்கள். பயப்படுற ஒரு வாழ்க்கை தான். ஏதோ பாதுகாப்பான வாழ்க்கைக்குள்ளே, பாதுகாப்பான சூழ்நிலைக்குள்ளே நம்ம போகிறோம்லாம் நிச்சயமாக இல்லை. எங்கே பார்த்தாலும் பயந்தான். ஏதோ பிள்ளைங்க, சின்ன பிள்ளைங்களாம் திருடுறாங்களாம், கொண்டு போய் கல்லாமலை பண்ணுறாங்களாம், எவ்வளோ காரியங்கள் எல்லாம் பயமாக தான் இருக்குது. ஒரு ஆரோக்கியமான, ஒரு தைரியமான நம்பிக்கை இல்லை, நிச்சயமாக இல்லை. அவங்க விசுவாசத்துக்கு பங்கம் விளைவிக்கிற எல்லா சூழ்நிலையும் வந்து சேருது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாங்க, இவருக்கு நான் பிரியமாக இருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்க. அப்படி சீசர்களை பார்த்து, அப்படி பயப்படுகிற சீசர்களை பார்த்து முகங்குப்புற விழுந்து ஆண்டவரே அப்படின்னு விழுகிற ஜனங்களை பார்த்து இயேசு வந்து தைரியமாய் சொல்லி தட்டி எழுப்புறாங்க. அவங்கள எழுதுறீங்க, நீங்கள் பயப்படாதீங்க. ஆண்டவர் சொல்கிற ஒரு வார்த்தை என்னன்னா, ஒரு நம்பிக்கையான ஒரு வார்த்தை, பயப்படாதீங்க. சூழ்நிலையை பார்த்து, காலங்களை பார்த்து, எல்லாவற்றையும் இப்படி நடக்குது ஆண்டவரே, பயமாக இருக்கு எனக்கு, பயப்படாதீங்க. நம்மளை தட்டி எழுப்புறாங்க. எழுப்பி என்ன சொல்கிறாங்களோ, அவனுடைய கண்களை அப்படி ஏறெடுத்து பார்க்கும்போது இயேசுவை தவிர வேறு எதுவுமே இல்லையே என் வாழ்க்கையில் அப்படிங்கிற மனுஷன் வந்து ஆண்டவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை வாழ்வான். மற்றபடி மனுஷரையோ பணத்தையோ நம்ம கேட்டது போல மேன்மை பாராட்ட வேண்டிய எந்த காரியத்தையோ வைத்து, இயேசுவையும் வைத்து வாழுகிற ஒரு மனுஷனுக்கு பயப்படாதீங்க, தைரியமாக இருங்கன்னு ஆண்டவர் தட்டுற ஒரு விசுவாசம் கிடைக்காது, நிச்சயமாக கிடைக்காது. அவன் அப்படி எழுந்து, ஆண்டவரே என்னுடைய சூழ்நிலையில் எல்லாவற்றையும் நடத்து வந்தீங்களேன்னு எழுந்திருக்கும் போது இயேசுவை தவிர வேறு ஒன்றுமே என்னோட வாழ்க்கையில் இதை செய்யலையே அப்படின்னு அதை குறித்து மேன்மை பாராட்டுகிற ஒரு மனுஷன் பாக்கியவான்னு சொல்கிறாங்க. அவன் மேல் பிரியமாக இருக்கிறேன்னு ஆண்டவர் சொல்லி நம்மை தொடர்ந்து அப்படி நடத்துகிறாங்க. அதே போல் லூக்கா 10ஆம் அதிகாரம் யாரும் எடுக்க வேண்டாம். ஆண்டவர் அப்படி சீசர்களை அனுப்பிவிட்ட போது சீசர்கள் எல்லாம் தொடர்ந்து வந்து ஆண்டவர் இயேசுக்கிட்ட வந்து, இதோ நாங்கள் உங்களுடைய நாமத்திலே அப்படி சாத்தானெல்லாம் விரட்டணும், அந்த 70 பேரும் வந்து அப்படி ஆண்டவர்கிட்ட வந்து என்ன செய்கிறாங்கன்னா, சந்தோஷத்தோட திரும்பி வந்து, ஆண்டவரே உம்முடைய நாமத்திலே பிசாசுகளை துரத்தினோம், எங்களுக்கு கீழ்ப்படியுது அப்படின்னு சொல்கிறாங்க. அவர்களை அவர் நோக்கி இயேசு அவர் பார்த்து, சாத்தான் மின்னலை போல் வானத்திலேருந்து விழுந்தா நான் பார்த்துட்டேன், இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருடைய சகல வல்லமையில் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்குறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாதுன்னு சொன்னோன்னா சீஷர்களுக்கு இன்னும் அதிகமான சந்தோஷம் உண்டாயிட்டு. ஓ ரைட்டு, ஆண்டவரே அப்ரிஷியேட் பண்ணி உங்களுக்கு இவ்வளோ வல்லமையை ஆண்டவர் கொடுத்துருக்குறாங்க, சந்தோஷமாக இருக்கிறாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க. அவங்க சந்தோஷமாக திரும்பி வராங்க. இந்த வார்த்தையை ஆண்டவர் இன்னும் சொல்லும் போது, ஓ சீசர்களுக்கு அவ்வளோ வல்லமையை கொடுக்குறாங்களே அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. ஆகிலும் ஆண்டவர் இடைமறைச்சி சொல்கிறாங்க, ஆவி உங்களுக்கு கீழ்ப்படுகிறதுக்காக நீங்கள் சந்தோஷப்படாமல் உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் எழுதியிருக்கிறதுக்காக நீங்கள் சந்தோஷப்படுங்க அப்படின்னு சொல்லிட்டு, இந்த வேளையில் இயேசு ஆவியிலே கலிகூர்ந்து ஒரு சந்தோஷம் அடைந்து, சீசர்களுடைய சந்தோஷத்தை பார்த்து அவர்கள் சந்தோஷம் அடைந்து இயேசு என்ன சொல்கிறாங்கன்னா, பிதாவே வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, இவைகளை நீர் ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து மேன்மை பாராட்டுகிற எந்த மனுஷனையும் இந்த வாழ்க்கை மறைக்கப்பட்டிருக்கு, இந்த விசுவாச வாழ்க்கையை கண்டுபிடிக்கப்படாதபடிக்கு மறைக்கப்பட்டிருக்கு. மறைத்து ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து பாலகருக்கு வெளிப்படுத்தினபடியினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன், உமக்கு நான் ஸ்தோத்திரம் செலுத்துகிற ஆண்டவரே. ஆம் பிதாவே, இப்படி செய்வது உம்முடைய திருவுலத்திற்கு பிரியமாக இருக்கிறது. பிதாவுக்கு பிரியமானது என்ன என்று தொடர்ந்து நாம் ஓடி பார்க்கும்படிக்கு ஒரு சில வழிகளையும் ஒரு சில சூழ்நிலையும் ஆண்டவர் நம்ம வாழ்க்கையிலே அனுமதிக்கிறார். லூக்கா 12ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் அப்படி சொல்கிறாங்க, தேவனுடைய ராஜ்யத்தையே நீதியை தேடுங்க, குமாரனாகிய கிறிஸ்துவே இவரில் நான் பிரியமாக இருக்கிறேன்னு சொன்ன பிதா நம்ம எல்லாரையும் குமாரனின் கையில் கொடுத்ததுனா, குமாரன் நம்ம எப்படி சொல்கிறாங்க, பிதாவை எப்படி வெளிப்படுத்துகிறாங்கன்னா, தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்க, அப்பொழுது இவைகள்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும், பயப்படாதே சிறுமந்தையே, பயப்படாதீங்க, காலத்தை குறித்தும் சூழ்நிலையை குறித்தும் நீங்கள் பயப்படாதீங்க,
உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமா இருக்கிறார். எதற்காக நீங்க அழைச்சிங்களோ, ஆண்டவர் நம்ம எதற்காக அழைச்சாரோ அதை நமக்கு தடுவதற்கு இது ஒரு தடை அல்ல. நீங்கள் விசுவாசித்து அப்படி தொடர்ந்து வாங்க. அவர் உங்க மேல் இன்னும் பிரியமா தான் இருக்கிறார். கானான்ல பிரவேசிக்க வேணால் ஆண்டவர் உங்க மேல் பிரியமா இருந்தால் இதை கொடுப்பாருன்னு ஒரு கேள்வியோட இல்ல. கேள்விக்கு எல்லாவற்றையும் ஆண்டவர் பதில் சொல்ல உங்க மேல் பிரியமா இருக்கிறேன்னு சொல்றார். என்னுடைய குமாரனுக்கு செவி கொடுத்து அவரிலே நீங்கள் நிலைத்திருந்தால், அவரிலே நீங்கள் பிடித்திருந்தால், ஆண்டவர் அப்படிதான் நம்மை வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறோம் எல்லாரும் என் இடத்துல வாங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன், என்னை ஏற்றுக்கொள்ளுங்க, நான் இலகுவா இருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லி நம்முடைய சுமை அப்படி இலகுவா இருக்குன்னு சொல்றாங்க. என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்க. தேவன் அப்படிதான் இளைப்பாறுதலை நமக்கு உண்டு பண்றாங்க. தேவன் அப்படிதான் பயப்படாதே சிறுமந்தையேன்னு சொல்லிட்டு ஆண்டவர் அப்படிதான் நம்மை சேர்த்து கொண்டு அப்படி காரியங்களை எல்லாவற்றையும் அப்படி விசுவாசிக்காத மத்தியில் வாசிக்கிற விசுவாசிக்காத பட்டணங்களையும் விசுவாசிக்காத மனுஷர்களையும் பார்த்து ஆண்டவர் அதிலே மேன்மை பாராட்டுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஆவிலே கலங்கி ஆண்டவர் இதே வார்த்தை எங்க சொல்றாங்க. இதாவே வானத்துக்கு பூமிக்கு ஆண்டவரே, ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைக்கப்பட்டிருக்க இந்த வாழ்க்கை பாலகர் போல இருக்கிறவங்களுக்கு நீங்க வெளிப்படுத்துறீங்களே, இப்படி செய்வது உங்களுடைய திருவுலத்திற்கு அது பிரியமாக இருக்கிறதுன்னு சொல்லி ஆண்டவர் பிரியப்படுகிற ஒரு வாழ்க்கையை நமக்கு ஆண்டவர் தேவன் தருகிறார். அது குமாரனிலே நிலைத்திருக்கிற எந்த மனுஷனும் அதை கண்டடைவான். தொடர்ந்து தேவன் அப்படிலே உடன்படிக்கைக்கு அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அவருடைய கையை பிடித்து இந்த பயணத்தை நாம் தொடர்ந்து போனோம்னா விசுவாச வாழ்க்கையில இன்னும் ஆண்டவர் நம்மை தொடர்ந்து நடத்தி இந்த சூழ்நிலை எல்லாவற்றுக்கும் கேள்வி அவராய் தந்து, அவருக்கு மறைபொருள் ஒன்றுமில்லை, அவர் வெளிப்படாத அவருக்குள்ள வெளிப்படாத ரகசியம் ஒன்றுமில்லை, காலங்கள் எல்லாம் அவருக்குள்ளே இருக்கு. எல்லாவற்றையும் செம்மையாக ஆளுகை செய்கிற ஆண்டவர் நமக்கு தகப்பனாய் இருந்து நம்மை நடத்துகிறபடினால் நாம் தைரியமாய் சந்தோஷமாய் இளைப்பாறுதலாய் அவருக்குள்ளே பிரவேசிக்கும்படிக்கு ஒரு விசுவாச வாழ்க்கையை தொடர்ந்து வாழ்வோம். தேவன் நம்ம வாழ்க்கையிலே குமாரனிலே எப்படி பிரியப்பட்டாரோ அதே பிரியம் நம்மேல் வைத்து ஆண்டவர் தொடர்ந்து நம்மை பொறுப்படுத்தி நடத்துவார். ஆமென். ஸ்தோத்திரம். 1 சாமுவேல் 22:12 ஒரு நல்ல வார்த்தையை நம்ம படித்தோம். கர்த்தர் உங்களை தமக்கு ஜனமாக்கி கொள்ள பிரியமாய் என்னபடியால் கர்த்தர் தம்முடைய மகத்துவமான நாமத்தின் நிமித்தம் தமது ஜனத்தை கைவிட மாட்டார். இங்கே இது யாரை பற்றி சொல்லியிருக்குன்னா, இஸ்ரவேல் கோத்திரத்தை பற்றி சொல்லியிருக்கு, இஸ்ரவேல் ஜனங்களை பற்றி சொல்லியிருக்கு. எப்போ சொல்கிறாரு அப்படின்னா, சாமுவேல் அந்த ஜனங்களை பார்த்து சொல்கிறாரு. அவங்களுக்குன்னு ஒரு ராஜ்யத்தை கேட்குறாங்க. அப்போ அவர் துக்கப்பட்டு இருந்தாலும் தேவன் அவங்களுக்கு கொடுத்த வார்த்தையை அவர் அங்கே இந்த ஜனங்களுக்கு ஒரு எச்சரிப்பாக சொல்கிறார். விலகி போயிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வசனத்தில் சொல்லிட்டு நல்ல ஒரு வார்த்தை, கர்த்தர் உங்களை தமக்கு தமக்கு ஜனமாக கொள்ள பிரியமாக இருந்தபடியினால். அப்போ உங்களை தமக்கு ஜனமாக்கி கொள்ள பிரியமாக இருந்தபடியால், அப்போ அவரை ஜனமாக்கி கொள்ள பிரியமாக இல்லாத ஒரு கூட்டமும் இருந்துச்சு வெளியில். அதை பற்றி ஒருபோதும் அவங்க கவலைப்பட வேண்டியதில்லை. ஏன்னா ஒவ்வொரு தடவையும் நம்ம பார்த்தோன்னா மோசே முதற்கொண்டு எல்லாரும், ஆண்டவரே நீங்கள் எப்படி எங்களை அழைச்சிட்டு வந்தீங்க, ஒரு தாயின் கருவில் சுமந்து வர்றது போல் எங்களை நீங்கள் சுமந்து வந்தீங்க ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த உலகத்தில் இருந்த அத்தனை ஜனங்கள்லையும் எங்களை தான் நீங்கள் தெரிந்து கொண்டீங்க ஆண்டவரேன்னு ரொம்ப நன்றி உள்ளவங்களா நொறுங்கி அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாங்க. அவங்களுக்கு பிற ஜனங்களை பற்றி கவலை இல்லை. ஆனால் இங்கே இவர்களுக்கு ஒரு அழைக்கப்பட்ட அழைப்பு இருந்துச்சு. அந்த அழைப்பில் உறுதியாய் நிலைத்திருக்கும்படிக்கு நம்ம எப்படி தொடர்ந்து தேவனுக்கு சொந்தமான ஜனங்களாக நம்ம வாழணும் அப்படிங்கிறதுல அவங்க ஜாக்கிரதையாக இருக்கும்படிக்கு. ஏன்னா அவர் அந்த பழைய ஜனங்களை பார்த்தோம் அப்படின்னா, யார் உலகத்தில் உள்ள ஒரு குறிப்பிட்ட ஜாதிகள்லேருந்து ஆண்டவர் ஒரு மனுஷன் மூலமாக இந்த பெரிய கூட்டத்தை தெரிந்து கொண்டார், தனக்கென்று ஒரு தேசத்தை தெரிந்து கொண்டார். அவங்கெல்லாம் தேவனுக்கு விரோதமாய் பயங்கரமாக பாவம் செய்து தேவனால் அருவருக்கிற தேவன் அருவருக்கிற அநேக காரியங்களை செய்து வந்தார்கள். தேவன் அவர்கள் மத்தியிலிருந்து தனக்கென்று ஒரு கூட்டத்தை தெரிந்து கொண்டார். இவங்க உண்மையாக இருந்தாங்களா இல்லையாங்கிறது அடுத்தது. ஆனால் தேவன் தனக்கென்று தெரிந்து கொண்டார். பழைய உடன்படிக்கையில் இது இப்படின்னா, புதிய உடன்படிக்கையில் நான் இப்படி தான் பார்க்குறேன். ஆண்டவர் தன்னுடைய ரகசியங்களை நமக்கு வெளிப்படுத்தி, எபேசியர் 3 கூட நம்ம படித்தோம். எபேசியர் 3
6. இந்த ரகசியம் இப்பொழுது அவருடைய பரிசுத்த அப்போஸ்தலருக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் ஆவியானவராலே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது போல முற்காலங்களில் மனுபுத்திரருக்கு அறிவிக்கப்படவில்லை. அன்னைக்கு இல்லை. 16வது வசனத்தில், இயேசு கிறிஸ்துவை கொண்டு எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவனுக்குள்ளே ஆதிக்காலங்கள் முதல் மறைந்திருந்த ரகசியத்தினுடைய ஐக்கியம் இன்னதென்று எல்லாருக்கும் வெளிப்படையாக காண்பிக்கிறதற்கு. அப்போ அன்னைக்கு தேவன் அவர்களை தெரிந்து கொண்டிருந்தார்னா, இன்னைக்கு தன்னுடைய ரகசியத்தை ஒரு சில கூட்டத்தாருக்கு, ஒரு சில பேர்கிட்ட மட்டும் ஆண்டவர் தெரியப்படுத்தி இருக்கிறார். ஆண்டவர் எல்லாருக்கும் தெரியப்படுத்த தான் சித்தமானார். ஆனால் அவரை தெரிந்து கொண்ட கூட்டம் ரொம்ப சின்னது. நாம் இப்போ நம்முடைய காரியமெல்லாம் பிறரை பொதுவாக நம்ம எல்லாரும் ரொம்ப, ஆண்டவர் தான் நமக்கு சட்டங்களை கொடுத்திருக்கிறார், ஆண்டவர் தான் நமக்கு அறிவை ஞானத்தை கொடுத்திருக்கிறார். ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம்? ஆண்டவர் கொடுத்த சட்டங்களின் அடிப்படையில் தான் இந்த அகில உலகத்தில் உள்ள அத்தனை சட்டங்களும் ஒதுக்கப்பட்டிருக்கு. நம்ம இந்திய நாட்டு அரசியலமைப்பு சட்டமாக இருந்தாலும் சரி, எந்த சட்டமாக இருந்தாலும் சரி, அதுக்கு மூலம் அடிப்படை ஆண்டவர் கொடுத்த நியாயப்பிரமாண சட்டம். இப்போ ஆண்டவர் கொடுத்த அந்த சட்டத்தை வச்சு நம்ம என்ன பண்ணுவோம்? இது எப்படி தேவன் நமக்கு இப்படி, இன்னொருத்தவங்களுக்கு இப்படி அப்படின்னு நம்ம தேவனை பார்ப்போம். அதை குறித்து நாம் கவலைப்படக்கூடாது. ஆண்டவர் தன்னுடைய ரகசியத்தை நமக்கு வெளிப்படுத்தி இருக்காருன்னா, அந்த ரகசியத்தை படி அதை இன்னும் நான் மேலும் அறிந்து கொள்வதற்கு, இன்னும் அதில் நான் பெருகுவதற்கு, அவர் என்னை குறித்து வைத்திருக்கிற, தனிப்பட்ட விதத்தில் என்னை குறித்து வைத்திருக்கிற ரகசியத்தை மேன்மேலும் அறிந்து அவரில் வளர்வதற்கு தான் என்னை நான் கொடுக்க வேண்டும். அதற்காக தான் நமக்கு அழைப்பு அழைக்கப்பட்டிருக்கிறது. அவரை குறித்து அநேகர் இடரல் அடைந்தார்கள். பரிசேயர் இடரல் அடைந்தார்கள். அவருடைய சொந்த வீட்டார், அப்பா அம்மா வந்தப்போ பார்த்தோம், அவங்க அம்மா சகோதரர்கள் வர்றாங்க. அப்போ என்னுடைய தாயும் தகப்பனும் என்னுடைய சகோதரரும் சகோதரிகளும் என் வார்த்தைகளை கேட்டு அதன்படி செய்கிறவர்கள் அப்படின்னு சொன்னார். அவங்களுக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. சொந்த ஊரில் அவரை அறிந்திருந்த ஜனங்கள் அவரை குறித்து இடரல் அடைந்தார்கள். அநேக குறித்து நம்ம பார்க்குறோம். நம்ம ஒரு வசனத்தை கூட நம்ம படிக்கலாம். மார்க்கு 4வது அதிகாரத்தில் அதற்கு அவர் 11வது வசனம், அதற்கு அவர், தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியத்தை அறியும்படிக்கு உங்களுக்கு அருளப்பட்டது. புறம்பே இருக்கிறவர்களுக்கோ இவைகளெல்லாம் உவமைகளாக சொல்லப்படுகிறது. அவர்கள் குணப்படாதபடிக்கும் பாவங்கள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாதபடிக்கும் அவர்கள் கண்டும் காணாதவர்களாகவும் கேட்டும் உணராதவர்களாகவும் இருக்கும்படி இப்படி சொல்லப்படுகிறது என்றார். நமக்கு அருளப்பட்டிருக்கிறது, பிறருக்கு அருளப்படவில்லை. அதை பற்றி நமக்கு கவலை இல்லை. ஆனால் இங்கே எப்படி நமக்கு அருளப்பட்டது அப்படின்னா, நாம் தேவனோடு ஒரு அலைன்மெண்ட்டுக்கு வந்தோம். அது எப்போன்னா, அவருடைய ஆளுகையை ஏற்றுக்கொண்டு அவருக்கு நாம் அடிபணிந்து, ஆண்டவரே உம்முடைய அடிமைத்தனத்தை நான் உமக்கு அடிமையாக இருக்க நான் விரும்புகிறேன், உம்முடைய தலைமையை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன், நீ எங்கே குறிப்பிட்டாலும் நான் வருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மை அவர்கிட்ட அர்ப்பணித்த போது, சரண்டர் பண்ண போது நாம் அவருடைய பிள்ளைகளானோம். அதற்கு தேவன் தான் நமக்கு உதவி செஞ்சார். நிச்சயமாக நமக்கு நம்முடைய பாவங்களை வெளிப்படுத்தலை அப்படின்னா, நம்முடைய அகோரத்தனத்தை வெளிப்படுத்தலை அப்படின்னா, நமக்கு ஒரு அவநம்பிக்கையான காலங்களில் தேவன் நம்மளை நடத்தி நமக்கு ஒரு தேவன் தேவை அப்படிங்கிறத நமக்கு புரிய பண்ணல அப்படின்னா, நிச்சயமாக நாம் தேவன்கிட்ட வந்திருக்க மாட்டோம். இப்போது நமக்கு அது அறியும்படி அருளப்பட்டது, பிறருக்கும் அது அருளும்படி அருளப்படவில்லை. இப்படிப்பட்ட ஒரு ரகசியம் நமக்கு வெளிப்படுத்தப்பட்டதுன்னா, அதை நாம் தொடர்ந்து காத்துக்கொள்வதற்கு நமக்கு எவ்வளவு ஜாக்கிரதை தேவை. தேவன் எப்போதும், ஒரு சின்ன எடுத்துக்காட்டு சொல்கிறேன். யோவானை குறித்து கூட ஒரு வார்த்தையை நம்ம படிக்கலாம். யோவான் 1வது அதிகாரத்தில் பிரதர் படித்தாங்கல்ல, ஒரு மத்தேயு 11:6 தான், சாரி, மத்தேயு 11:6. என்னிடத்தில் இடரலடையாது இருக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் என்றார். இது எந்த பின்புலத்தில் ஆண்டவர் சொல்கிறார் அப்படின்னா, யோவான் 3வது வசனத்தில் பார்க்குறோம்.
11வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து, இயேசு தம்முடைய 12 சீஷர்களுக்கும் கட்டளை கொடுத்து முடித்த பின்பு அவர்களுடைய பட்டணங்களில் உபதேசிக்கவும் பிரசங்கிக்கவும் அவரிடம் விட்டு போனார். அத்தருணத்தில் காவலில் இருந்த யோவான் இயேசு கிறிஸ்துவின் கிரியைகளை குறித்து கேள்விப்பட்டு தன் சீஷரில் 2 பேரை அழைத்து, வருகிறவர் நீர்தானா அல்லது வேறொருவர் காத்திருக்க வேண்டுமா என்று அவரிடத்தில் கேட்கும்படி அனுப்பினான். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நீங்கள் கேட்கிறதையும் காண்கிறதையும் யோவானிடத்தில் போய் அறிவியுங்கள். குருடர் பார்வையடைகிறார்கள், சப்பானிகள் நடக்கிறார்கள், குஷ்டரோகிகள் சுத்தமாகிறார்கள், செவிடர் கேட்கிறார்கள், மரித்தோர் எழுந்திருக்கிறார்கள், தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது. என்னிடத்தில் இடரல் இருக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் என்றார். இங்கே யோவான் முதல்ல ஆண்டவரை பார்த்து இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்தி இவர் தான் அப்படின்னு சொல்லி அவருக்கு ஞானஸ்நானம் கொடுத்தான். அவருடைய பாதரட்சியின் வாரை அவிழ்ப்பதற்கும் நான் பாத்திரன் அல்ல என்று தன்னை தாழ்த்தினான். ஆனால் அவனுக்கு திடீர்னு ஒரு சந்தேகம் வந்துச்சு. எப்போன்னா, அங்கே ஏரோது ராஜா அவனை தூக்கி காவலில் போட்டதுக்கப்புறம், ஆண்டவரே வர்றது நீங்கள் தானா, இதுதானா, இல்லை வேற யாராவது மேசியா வருவாரா, நான் வெயிட் பண்ணணுமா அப்படின்னு அவர்கிட்டே போய் கன்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பேர் அனுப்புகிறான். அப்போ தான் ஆண்டவர் சொல்கிறார், என்னிடத்தில் இடரல் அடையாது இருக்கிறவன். இப்போ நாம் அவருடைய ரகசியங்களை அறிந்து கொள்ளும்படி நாம் அழைக்கப்பட்டோம். அவருடைய ரகசியங்கள் நமக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது, எல்லாம் உண்மை. அவருடைய தலைமைக்கு நாம் அடிபணிகிறோம், அவருடைய ஆளுகைக்கு நம்மை விட்டுக் கொடுக்கிறோம். ஆனாலும் நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட சந்தர்ப்பங்கள் நேரிட முடியும். ஆண்டவரே, இது நான் உண்மையிலே நீங்கள் என்னோட இருக்கீங்களா, நான் இது என்ன இப்படி நடக்குதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அநேக தருணங்களில் நாம் ஆண்டவரை சந்தேகிக்கலாம். இந்த உலகத்தில் நடக்கிற அநீதிகளை பார்க்கும்போது, இன்னைக்கு நம்ம இந்த ஒரு விஷயத்தை கூட கேள்விப்பட்டோம், அந்த விஷயத்தெல்லாம் பார்க்கும்போது பிசாசு நம்மளை என்ன பண்ணுறான்னா, தேவன் இருக்காரா அப்படின்ற ஒரு சந்தேகத்தை நம்மில் விதைக்கிறான். உலகத்து ஜனங்கள்லாம் கேட்குற அதே கேள்வியை நாமும் கேட்கும்படிக்கு நம்மை தூண்டுகிறான். அங்கே தான் தேவனுடைய ரகசியத்தை அறிந்த நாம், தேவனுடைய பிள்ளைகளாய் தெரிந்து கொள்ளப்பட்ட நாம் ஒரு தனி வாழ்க்கை வாழணும். நமக்கென்று ஒரு தனி விசுவாசம் வேண்டும். தேவன் இருக்கிறார். எப்படி அந்த தானியேலுக்கு அங்கே இருந்ததோ, தேவனே நீர் இருக்கிறவர், மறைபொருளை வெளிப்படுத்துகிறவர் என்று நான் அறிந்திருக்கிறேன். எப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலும், எப்படிப்பட்ட கடினமான சூழ்நிலைகளிலும், எப்படிப்பட்ட பொல்லாத நேரங்களிலும் தேவன் நீர் உயிரோடு இருக்கிறீர் என்பதை நம்முடைய விசுவாசத்தில் நாம் காண்பிக்க, ஆண்டவரே இந்த ரகசியத்தை, விசுவாசத்தின் ரகசியத்தை அறிந்து கொள்ள எனக்கு உதவி செய்யும் சொல்லிட்டு நம்முடைய வாழ்க்கையை, நம்முடைய சந்தேகங்களை, நம்முடைய இயலாமைகளை தேவனிடத்தில் கொடுக்கும்படிக்கு தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த யோவான் எப்படிப்பட்ட காரியம்னா, யோவான் 1வது அதிகாரம் 32வது வசனம். ஏன் அப்படின்னா 31 அதில் யோவான் என்ன பண்ணுறாரு, ஆண்டவரை அறிமுகப்படுத்துகிறாரு இந்த உலகத்துக்கு. அறிமுகப்படுத்தும் போது 31வது வசனத்தில் 1:31, நானும் இவரை அறியாதிருந்தேன், இவர் இஸ்ரவேலுக்கு வெளிப்படும் பொருட்டாக நான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுக்க வந்தேன் என்றான். பின்னும் யோவான் சாட்சியாக சொன்னது, ஆவியானவர் புறாவை போல் வானத்தில் இருந்து இறங்கி இவர் மேல் தங்கினதை கண்டேன். நானும் இவரை அறியாதிருந்தேன், ஆனாலும் ஜனத்தினால் ஞானஸ்நானம் கொடுக்கும்படிக்கு என்னை அனுப்பினவர், ஆவியானவர் இறங்கி யார் மேல் தங்குவதை நீ காண்பாயோ அவரே பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்நானம் கொடுக்கிறவர் என்று எனக்கு சொல்லியிருந்தார். இங்கே இவனுக்கு ஒரு பெரிய வெளிப்பாடு இவனுக்கு கிடச்சிருந்துச்சு யோவானுக்கு. இவருக்கு அங்கே யாருன்னு தெரியல, இவ்வளோ பேர் நிற்கிறாங்க. அப்போ ஆண்டவர் அவருக்கு வெளிப்படுத்துகிறார், ஆவியானவர் ஒரு காரியத்தை அவருக்கு வெளிப்படுத்துகிறார். இவர் தான் அது. யாருமே அவனால், ஆவியானவரால் வழிநடத்தப்பட்டான். யார் இயேசு என்று அவனால் கண்டுகொள்ள முடிந்தது. ஆவியானவர் இயேசு கிறிஸ்து மேல் தங்கியிருந்ததையும் அவனால் அறிந்து கொள்ள முடிந்தது. அந்த அளவுக்கு ஆவியானவருடைய தெளிவான வழிநடத்துதலில் யோவான் இருந்தான். ஆனால் நாட்கள் சென்றது. அவனால் மீண்டும் அவனுக்குள்ள ஒரு சந்தேகம். இது போலவே நம்முடைய வாழ்க்கையில் நடந்துவிட முடியும். நாம் தேவனால் வழிநடத்தப்பட முடியும். தேவன் நம்ம கேட்டபடி அநேக நீதிகளை நாம் நிறைவேற்றி இருக்க முடியும். தேவன் நம்மை கொண்டு எவ்வளோ காரியங்களை செய்திருக்க முடியும். நான் அநேக காரியங்களில் நான் இருந்திருக்க முடியும். ஆனால் ஒரு தருணம் வரும், அப்பொழுது இந்த யோவானுக்கு ஏற்பட்ட இதே நிலைமை எனக்கும் வரலாம். இங்கே யோவானுக்கு பார்த்தா பரிசுத்த ஆவியானவர் இல்லை, அவனுக்கு உள்ளே போகலை, அவனை வெளியிலேருந்து வழி நடத்தினார். ஆனால் இன்னைக்கு அந்த ரகசியத்தை நாம் தொடர்ந்து கூட்டி செல்ல பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உள்ளே வாசம் பண்ண விரும்புகிறார். ஒரு பாட்டு பாடணும்ல, இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறார்.
நமக்கு மத்தியில் அல்ல, நமக்கு உள்ள தேவாதி தேவன் வாசம் செய்கிறார். எந்த சூழ்நிலையிலும் அவரில் நிலைத்திருக்கும்படிக்கு, அவரை சந்தேகப்படாதபடிக்கு, அவரில் நாம் நம்மை முழுவதும் கொடுக்கும்படிக்கு தேவன் உதவி செய்வார். இந்த உலகத்தில் அநேக காரியங்கள் நடக்குது, அநேக அநியாயங்கள் நடக்குது நம்ம கண்களுக்கு முன்பாக. அதை பார்த்து தேவனே அப்படின்னு நம்ம கதறக்கூடாது. மாறா ஒரே ஒரு விஷயத்தை நம்ம தெரிந்து கொள்ளணும். அநேக அப்பாவிகள் சாகிறார்கள், அநேக அப்பாவிகள் சீரழிக்கப்படுகிறார்கள், அநேக அப்பாவிகள் இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கிறது. அப்போ நம்முடைய மனப்பான்மை என்ன இருக்கணும் தெரியுமா? அவங்க எல்லாரையும் பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் அப்படி தான் இருந்தார். அவருக்குன்னு யாருமே இல்லை. அவரை சிலுவையில் அடிக்க ஒப்பு கொடுக்கும்போது அவங்களோட ரெப்ரசன்டேட்டிவாக அங்கே ஆண்டவர் இருந்தார். அதை தவிர நம்மளால் வேறு எதுவுமே சொல்ல முடியாது. ஏன்னு கேள்வி கேட்க நமக்கு எந்த உரிமையும் இல்லை. தேவன் தான் நம்மை நிரப்பணும், தம்முடைய ஆவியால் நம்மை நிரப்பணும். யாரிடத்திலேயாவது நாம் சொல்லும்போது ஒரு விஷயத்தை எனக்கு ரொம்ப இதாக இருந்துச்சு. என்னென்னா, அநேகர் அவரிடத்தில் இடர்கள் அடைந்தார்கள். ஆனால் பிதா அவரை பார்த்து அவர் மேல் பிரியமாயிருந்தார். இவர் என்னுடைய நேசகுமாரன். எப்போ ஞானஸ்நானம் எடுக்க கீழ்ப்படிஞ்சி யோவானுக்கிட்ட தன்னை விட சாதாரண மனுஷன்கிட்ட சப்மிட் பண்ணி கொடுத்து ஞானஸ்நானம் எடுக்க வரும்போது பிரியமாயிருந்த ஆண்டவர் எத்தனையோ 3 வருஷம் கழித்து கிட்டத்தட்ட அந்த கடைசி நாட்களில் அங்கே யோவான் பேதுருவோட ஜெபம் பண்ண போகும்போது இவர் என்னுடைய நேசகுமாரன். அன்னைக்கு அவருக்கு ஒரு சர்டிஃபிகேட் ஆண்டவர்டேன்னு கிடச்சி, இன்னைக்கு ஒரு சர்டிஃபிகேட் ஆண்டவர்டேன்னு கிடச்சி. நம்ம என்ன கற்றுக்கணும்னா, யார் என்மேல் இடர்கள் அடைந்தாலும் பரவாயில்லை, தேவன் என்மேல் பிரியமாக இருக்க நான் நாடுகிறேனா? அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை இயேசு கிறிஸ்து வாழ்ந்து போனார். அப்படித்தான் நாம் வாழ வேண்டும். இந்த உலகத்தில் எது எப்படி நடந்தால் ஒருவேளை சுயநலமாக தெரியலாம் நமக்கு, நம்ம அதெல்லாம் பார்க்கக்கூடாது, அதெல்லாம் கண்டுக்கூடாது அப்படின்லாம் நம்ம நினைக்கக்கூடாது. நான் என்னுடைய கவனம், என்னுடைய விசுவாசத்தையும் தேவன் எனக்கு வெளிப்படுத்தின ரகசியத்தையும் விட்டு கொஞ்சம் மாறினால் என் கவனம்லாம் அங்கே போயிடும். நான் இதை காத்துக்கொள்ள முடியாது. நான் தேவனிடம் இயேசு கிறிஸ்துவிடம் இடரடைந்தவனாய் போய் விடுவேன். அதை குறித்து நமக்கு கவலை இல்லை. இன்னொரு வார்த்தை கூட கேட்டோம்ல, அவனை பற்றி உனக்கு என்ன, அந்த காரியங்களை குறித்து உனக்கு என்ன? உனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசத்தை காத்துக்கொள்ள நீ எந்த அளவுக்கு போராடுகிறாய்? நான் உன்னிடத்தில் கொடுத்த அந்த காரியத்தை, நான் உனக்கு என்னை சொந்தமான ஜனமாய் சொந்தமாக்கி கொள்ள நான் என்னை கொடுத்தேன். தேவனுக்கும் நமக்கும் தான், இயேசு கிறிஸ்துவுக்கும் நமக்கும் உள்ள தனிப்பட்ட உறவு பாண்டு, ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் மாதிரி. அங்கே யாருமே குறுக்க வர முடியாது. அதுபோல தான் ஆண்டவர் நம்மை இருக்க விரும்புகிறார். நம்மிடத்தில் அப்படிப்பட்ட ஒரு தனிப்பட்ட வாழ்க்கையை வாழ ஆண்டவர் விரும்புகிறார். அவரோடு நாம் கொடுத்து விடும்போது தேவன் நிச்சயமாக நமக்கு உதவி செய்வார். அந்த ரகசியம் நமக்கு தூரமானதல்ல. நம்மோடு ஆண்டவர் இன்னும் நமக்கு வெளிப்படுத்துவார். ஆமென். யாரால் இந்த கிறிஸ்துவ வாழ்க்கையை ஒரு சந்தோஷமாக வாழ முடியும் அப்படின்றதான் நான் கேட்கப்பாட்டு உணர்த்தப்பட்டேன். முதல்ல தேவன் நமக்கு செஞ்சவைகள் என்னன்றதை நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் நம்ம வாய்ஸ் ஃபுல்லாக சாகிற வரைக்கும் ஒரு சந்தேகம் இல்லாமல், ஒரு சமாதானமாக தேவனை நம்ம உறுதியாக நம்ம உற்சாகமாக பின்பற்ற முடியும். ஒரு காரியம், மல்கியா தீர்க்கதரிசி புஸ்தகத்தில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கிட்டத்தட்ட அந்த மல்கியா புஸ்தகத்தில் 7 கேள்விகள் கேட்குறாங்க. நீங்கள் வீட்டில் போய் படித்து போகிறாங்க. அவங்க முதல் கேட்குற கேள்வி, சில நேரத்தில் நம்ம பல கேள்விகளை நமக்குள்ளே வரும். அவங்களுக்கும் சில கேள்விகள் வந்துச்சு. மல்கியா 1:2 நான் உங்களை சிநேகித்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார், அதற்கு நீங்கள் எங்களை எப்படி சிநேகித்தீர் என்கிறீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏசா யாக்கோப்புக்கு சகோதரன் அல்லவா? ஆகிலும் நான் யாக்கோப்பை சிநேகித்தேன், ஏசாவையோ நான் வெறுத்தேன். நமக்கும் சில நேரத்தில் இந்த கேள்விகள் வரும். என்ன ஆண்டவர் நேசிக்கிறாரா? என் வாழ்க்கையை பார்த்தா அவர் சொல்கிறாரு, ஆனால் என் வாழ்க்கையை பார்த்தா அவர் சொல்கிற வார்த்தைக்கும் என் வாழ்க்கைக்கும் அப்படியே வித்தியாசப்பட்டு இருக்குது. இதுதான் பிசாசு நமக்குள்ள விதைக்கிற ஒரு சந்தேகத்தின் காரியம். ஏதேன் தோட்டத்தில் அவங்க ஆதாமும் ஏவாளும் இருக்க பார்த்து
அவங்களுக்குள்ள விதைச்ச ஒரே ஒரு விதை என்னன்னா, தேவன் உண்மையாகவே உங்களை நேசிச்சிருந்தா ஏன் இந்த கனியை மட்டும் உங்களுக்கு கொடுக்காம வச்சிருக்கிறாரு? நம்ம புரிஞ்சிக்கணும். நம்ம சகோதரர்கள் சொல்ல பார்த்து யாருமே அவரை இன்னும் அறிய வேண்டிய பிரகாரம் என்ன சொல்கிறேன், யாரும் தப்பாக வந்துச்சிங்க, நான் இன்னும் அவரை அறிய வேண்டிய பிரகாரமாக நான் அறியலை. அதை நான் ஒத்துக்கிட்டேன்னு வச்சுங்களேன், எனக்கு சந்தோஷமாயிடும். ஏன்னா நான் ஒரு குறிப்பிட்ட அளவோடு மட்டும் நான் அறிஞ்சிருக்கிறத வச்சு அதுதான் எல்லாம் நினச்சிக்கிறதுனால தான் எனக்கு பல நேரத்தில் வந்து என்ன ஆகுதுன்னா சந்தேகங்களும் கேள்விகளும் வருது. இப்போ நம்ம அந்த இது பார்ப்போம். எப்படி நேசிச்சேன்னு சொல்கிறாரு யாத்திரை உபாகமம் 32 அவர் சொல்கிறாரு. தேவன் தம்முடைய அன்பை அருமையாக விளங்க பண்ணுறாரு. 32 9 நம்ம வாசிச்சோன்னா 12 வரைக்கும், கர்த்தருடைய ஜனமே அவருடைய பங்கு, யாக்கோப்பு அவருடைய சுதந்திர வீதம், பாழான நிலத்திலும் ஊளை இடுகிற உள்ள வெறுமையான அவாந்திர வேலிலும் அவர் அவனை கண்டுபிடித்தார், அவனை நடத்தினார், அவனை உணர்த்தினார், அவனை தமது கண்மணியைப் போல காத்தருளினார். கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகள் மேல் அசைவாடி தன் சேட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து அவைகளை தன் சேட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு போகிறது போல கர்த்தர் ஒருவரே அவனை வழிநடத்தினார், அந்நிய தேவன் அவனோடு இருந்ததில்லை. நமக்கு வருகிற பிரச்சனைகளுக்கு வந்து நம்ம ஏன் அதறியப்படுறோம், கேள்விகள் நமக்கு ஏன் எழும்புது அப்படின்னா, தேவன் எப்படிப்பட்ட இடத்துலேருந்து தேவன் நம்மளை தூக்கி எடுத்தார்ன்றதை நம்ம பார்த்து நம்மளால் சந்தோஷப்படாமல் இருக்கவே முடியாது. நம்மளுடைய நீதி நிமித்தம் தான் ஆண்டவர் நம்மளை ரட்சித்தாரு, நம்மளுடைய நற்கிரிகள் நிமித்தம் தான் ஆண்டவர் நம்மளை ரட்சித்தாருன்றதுனால தான் நிறைய நேரத்தில் நம்ம அழுதறியப்படுறோம், சோர்ந்து போகிறோம். இன்னொரு வார்த்தை கூட வாசிக்கணும். ஏசாயா 48 ஏற்கனவே வாசித்த காரியம்தான் 9. ஏசாயா 48:9 என் நாமத்து நிமித்தமே என் கோபத்தை நிறுத்தி வைத்தேன், உன்னை சங்கரிக்காதபடி நான் என் புகழ்ச்சி நிமித்தமே உன்மேல் பொறுமையாயிருப்பேன். இதோ உன்னை புடமிட்டேன், ஆனாலும் வெள்ளியை போல் அல்ல, உபத்திரத்தின் குகையிலிருந்து உன்னை தெரிந்து கொண்டேன். இப்படிதான் தேவன் நம்மளை தெரிந்து கொண்டார். நீங்கள் அப்படியே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்கள் குடும்பத்தில் உங்களை காட்டிலும் எத்தனையோ நல்லவர்கள் இருக்காங்களா? நான் என்னை யோசிச்சதை நான் சொல்கிறேன். என் குடும்பத்தில் என்னை காட்டிலும் பணம் படித்தவங்க, திறமசாலிங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. என் சொந்தக்காரங்க, என் மாமா பிள்ளைங்க, என் அத்தை பிள்ளைங்க, படித்தவங்க, திறமசாலி. இதில் எல்லாத்துலேயும் பார்த்து எங்கள் அம்மாவே என்ன சொன்னது உண்டு, நீலாம் பொழைக்க தெரியாதவன்டா அப்படின்வாங்க. எங்கள் அம்மா சொன்னது, நீலாம் ஒன்றுத்துக்குமே ஆக மாட்டடா அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் தேவன் இப்போ என்னை தெரிஞ்சு கொண்டது நிறுத்தம் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இதுதான் எனக்கு பெரிய சந்தோஷம். எங்கள் அம்மா எனக்கு சொத்து கொடுப்பாங்க, கொடுக்க மாட்டாங்க, என்னை மதிப்பாங்க, மதிக்க மாட்டாங்க, என் தங்கச்சி மதிக்க மாட்டாங்க, இதெல்லாம் எனக்கு சந்தோஷமே இல்லை. ஆண்டவரே, இவங்களுக்கு யாருக்குமே கிடைக்காத அந்த கிருபை. இஸ்ரவேல் ஜனங்கள் சொன்னாங்கல்ல, நீங்கள் எப்படிப்பா என்னை நேசிக்கிறீங்க, நான் அவங்களுக்கெல்லாம் இந்த பாக்கியத்தை கொடுக்கல, நமக்கு தான் ஆண்டவர் இந்த பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். அவரை பிதாவாக, அப்பா பிதாவென்று கூப்பிடத்தக்கதான பாக்கியத்தை மட்டும் இல்லை, அவரை நாம் இன்னும் அறியும்படியான ஒரு பாக்கியம். இதுக்கு நீங்கள் எவ்வளோ காசு கொடுத்தாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, அதுக்கு இணையே ஆகாது. அது அவ்வளோ மேன்மையான காரியம். பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவங்க விசுவாசத்துக்கு முன்னாடி நம்மளால நிற்க முடியாது, அவங்களுடைய பக்திக்கு முன்னாடி, அவங்களுடைய உத்தமத்துக்கு முன்னாடி நிற்க முடியாது. ஆனால் அவங்க யாருமே அப்பா பிதாவின் கூப்பிடலை. ஆனால் முற்றிலும் பாவியாய், துரோகியாய், நம்பிக்கை இல்லாதவனாய், தாய் தகப்பன்மாரனால ஒதுக்கப்பட்டவனாய் இருந்து என்ன தேவன் தெரிந்து கொண்டாரே, இதுதான் தேவனுடைய நேசத்துக்கு அடையாளம். இதை நம்ம ஒவ்வொரு நாளும் எண்ணணும். ஏதோ இன்னைக்கு நம்ம ஒரு சில காரியங்கள், நம்ம ஒரு சில காரியங்களை தேவன் நம்மளை பண்ண வைக்கலாம். அதெல்லாம் பண்ண வச்சிட்ட பிறகு
வெறும் அப்ரோஜமான ஊழியக்கார ஆண்டவரே, செய்ய வேண்டிய கடமையை மாத்திரம் நான் செய்தேன். எது உண்மையான சந்தோஷம் அப்படின்னா, நம்ம மூலியமா ஒரு காரியம் செய்கிறாருல்ல, நம்மளை கொண்டு ஒரு காரியம் செய்கிறாருல்ல, அப்போ நமக்கு நான் நினைச்சது சொல்றேன், ஆண்டவரே இந்த பாவியை கொண்டும் இப்படி உங்களால செய்ய முடிகிறது ஆண்டவரே, நீர் வாழ்க. அதுதான் நான் சொல்றேன். என்ன நான் இல்லை, இந்த பாவியை கொண்டு எந்த மனுஷனையும் பிரகாசிக்க பண்ணுகிற மெய்யான ஒளியே, இந்த இருளான எண்ணெயும் உம்முடைய சாயலுக்காக என்ன ஒவ்வொரு நாளும் நீங்க மாத்திட்டு இருக்கீங்களா ஆண்டவரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நம்ம இப்படி தேவனை பார்க்கணும், தேவன்ல நம்ம அகமகிழணும். காசு இருக்கிறதுனால கிடையாது, ரட்சிப்பின் சந்தோஷம் நம்ம தலையின் மேல எப்பொழுதும் இருக்கும். அது இருந்துச்சுன்னா எதிர்காலத்தை குறிச்சுக்க நம்மளுக்கு கவலை இருக்காது. எல்லா காரியம் நமக்கு தெரிய வேண்டிய அவசியமே கிடையாது. ஒரே ஒரு காரியம், மார்க்குன்னு நினைக்கிறேன், மார்க் 13 இயேசு கிறிஸ்து சொல்றாரு, பிதா மறுபடியும் வரப்போற காரியத்தை குறித்து இது பண்ண பார்த்து அதை குறித்து அவருக்கே தெரியாதுன்னு சொல்றாரு. மார்க்கு எடுத்தவங்க வாசிங்க, மார்க் 13 இருக்காது. சில காரியங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறோம், நமக்கு தெரியாதது தெரியாதவர்களே இருக்கிறது நல்லது. அது தேவனே தகுந்த காலத்தில் நமக்கு வெளிப்படுத்துவார். நம்ம அதை குறித்து சஞ்சலம் அடைய தேவையில்லை, கலக்கம் அடைய தேவையில்லை. அது 13:31. வானமும் பூமி கொண்டு போம், என் வார்த்தைகள் ஒழிந்து போவதில்லை. அந்த நாளையும் அந்த நாழிகையும் பிதா ஒருவர் தவிர மற்றொருவரும் அறியார், பரலோகத்தின் தூதர்களும் அறியார்கள், குமாரனும் அறியார். இதை இயேசு கிறிஸ்து அறியறதுக்கு பாத்திரவானா இல்லைன்னா அவர் முழுக்க பாத்திரவான். எல்லா விஷயத்தையும் குமாரன் அறிய தகுதியானவர். ஆனால் இந்த விஷயத்த பிதா அவருக்கு சொல்லலை. அதனால என்னன்னா அதை குறித்து அவர் கலக்கம் அடையலை, சந்தோஷமா இருக்கிறார். ஏன்னா நம்மளோட வாழ்க்கையில் சில காரியங்களை குறித்து நமக்கு சொல்லிட்டாருன்னு வச்சுங்களேன், நம்மளோட வாழ்க்கையில் சுவாரஸ்யம் இருக்காது. நம்ம தேவனை நம்பணும்னு அவசியம் கிடையாது. நாம காணாத ஒரு வாழ்க்கை, நாளைக்கு என்ன நடக்கும்னு தெரியாது, அதன் மேல தேவன் என்னை நடத்துவார்ன்ற ஒரு விசுவாசம் தைரியம் உள்ளவரால் மட்டும்தான் சந்தோஷமா இருக்க முடியும். ஒருவேளை நமக்கு இப்போ நடக்கிற காரியங்கள், எனக்குள்ள நான் எங்கள் குடும்பத்தில் நடக்கிற காரியங்கள், எனக்கு சில காரியங்கள் என்னோட மனைவியோட காரியம், என்னோட பிள்ளையோட காரியங்கள் எனக்கு விளங்கலை, நான் அதை குறித்து நான் கவலைப்படலை. ஆனால் ஒன்று மட்டும் எனக்கு ஆண்டவர் எனக்கு சொல்கிறது என்ன தெரியுங்களா, உன் சூழ்நிலையில மாற்ற நான் போதுமானவன். இந்த சூழ்நிலையில வச்சு என்னை புடமிடுறாரு. நான் அவரோட பரிசுத்தத்துக்கு பங்காளி ஆகணும், அவரோட திவ்ய சுவாபத்துக்கு பங்காளி ஆகணும். இந்த பிரச்சனைகள் சூழ்நிலையில் வரும்பொழுது என்னோட விசுவாசம் எப்படி இருக்குது, விசுவாசம்னு சொல்றேன். அந்த விசுவாசத்துக்கு ஒரு விசுவாசம் வாயினால் சொல்லாம அந்த விசுவாசத்தை சொல்றதுக்கேற்ற ஒரு வாழ்க்கை, ஒரு கிரிகையினால என் வாழ்க்கையில வெளிப்படுத்துறேன்னா யாரால இழக்க முடியும்? யாரால எப்படி ஆபிரகாம் ஈசாக்க பலி கொடுத்தான்னு பார்த்தனா விசுவாசிக்கிறனால மட்டும்தான் அப்படிப்பட்ட ஒரு விலைக்கிரகணத்தை செலுத்த முடியும். விசுவாசிக்காதவங்களால முடியவே முடியாது. வேறுனால வாயினால சொல்லலாம். நான் ஆண்டவர்கிட்ட கேட்குறேன், ஆண்டவரே எந்த காரியத்தையும் எனக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை, நாளைக்கு எப்படி இருக்கும், இது என்ன, இது எனக்கு தெரியவே தேவையில்லை. எனக்கு வேண்டியது என்னன்னா நாம இன்னும் அறியணும் ஆண்டவரே, உண்மை பற்றி அறியணும். என்னோட கால சூழ்நிலை பற்றி நான் அறியணும் அவசியமே தேவையில்லை, நான் அவரை பற்றி அறியணும். மறுபடியும் ஏசாயா 48 எடுத்துங்க. சொல்லி முடிச்சிடறேன். தேவன் நம்மளை ஏசாயா சொல்ற 48 11. என் நிமித்தமே அப்படி செய்வேன், என் நாமம் பரிசுத்தம் எப்படி குலைச்சலாக்கப்படலாம், என் மகிமையை நான் வேறொருவருக்கும் கொடேன். யாக்கோபே, நான் அழைத்திருக்கிற இஸ்ரவேலே, எனக்கு செவிகொடு. நானே அவர், நானே முந்தினவரும் பிந்தினவருமாமே. நாம இப்போ நிற்கிறது, நிர்மூலமாகாமல் இருக்கிறது யாரோட கிருபை அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவனோட கிருபை. அதை நம்ம சொல்றோம், நானும் சொல்றேன். சில நேரத்தில் நம்ம சோதிக்கப்படலாம், சோதனை பாவம் கிடையாது. பல விதத்தில் நம்ம சோதிக்கப்படலாம். நமக்குள்ள ஒரு தவறான எண்ணங்கள் வர்றது, ஒரு சந்தேகமான கேள்விகள் வர்றது அது பாவம் கிடையாது.
ஆனால் அது வர பார்த்து பிசாசு வந்து எப்படி இயேசு கிறிஸ்துவ சோதிக்க பார்த்து அது வசனத்தின் மூலியமாகவே மேற்கொண்டார். பரிசுத்த ஆவியானவர் அந்த நேரத்தில் அவர் வசனத்தை கொண்டு அந்த காரியத்தை மேற்கொண்டார். நம்ம இன்னைக்கு என்ன பிரச்சனைனா, அந்த நம்ம சோதிக்கப்படுற நேரத்தில் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு வந்து உதவி செய்யலை. காரணம் என்னன்னா, என் மேலே தான் தவறு. என்னன்னா, நான் போதுமான அளவுக்கு தாழ்மையாக இல்லை. என்னோட சுயநீதியை நம்பிடுறேன், எனக்கு எல்லாம் தெரியும் நம்பிடுறேன். தானியலை போல, தானியலை குறித்து தேவன் சொன்ன சாட்சி, தானியல் வந்து தேவனுக்கு பிரியமானவன். ஆனால் அவரே என்ன பண்ணுறாருன்னா, இந்த காரியம் தெரியல ஆண்டவரே, தாழ்மையாக போய் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே இந்த காரியத்தை எனக்கு விளங்க பண்ணுங்க. எதிர்காலம் தெரியல, இந்த சூழ்நிலை நடக்குது என்னன்னு தெரியல, நம்ம புலம்ப வேண்டாம். தாழ்மையாக போய் ஆண்டவரே நான் என்ன பண்ணணும் ஆண்டவரே. நிறைய நேரத்தில் கிருபை, நான் கடந்த நாட்களில் கிருபை பெறாமல் போனதுக்கு காரணம் என்னன்னா, நான் என்ன செய்யலாம்? குடும்பத்தில் ஒரு பிரச்சனை, குடும்பத்தில் வெளியில் இருக்கிற பிரச்சனை, நான் என்ன செய்யலாம்? ஆண்டவர் எனக்கு உணர்த்துன்னு என்னன்னா, நீ வாயை மூடு, நான் செய்கிறேன். இப்போ நம்ம இங்கே நிறைய நேரத்தில் இங்கே சகோதரர்கள் நிறைய செய்திகளுக்கு நம்ம கேட்குறோம். கேட்டு முடிச்ச பிறகு நம்ம யோசிக்கிறது என்னன்னா, நான் இப்படி செய்ய போகிறேன். இல்லை, ஆண்டவரே சகோதரர்கள் பேசுகிற காரியத்தை எனக்கு நீங்கள் செய்யுங்க ஆண்டவரே. நான் செய்கிறதுக்கும் தேவனா செய்கிறதுக்கும் உள்ள பெரிய வித்தியாசம் இருக்குது. நாம் செய்கிறது எல்லாமே சுயநீதியாக மாறிடும், அதில் சந்தோஷம் இருக்காது. ஆனால் தேவன் செய்கிற சின்ன சின்ன காரியமாக நம்மளை கொண்டு தேவன் செய்கிற சின்ன சின்ன காரியமாக இருந்தாலும் நாம் மேன்மை பாராட்ட முடியவே முடியாது நம்மளால். ஏன்னா செய்ய வைக்கிறவர் தேவன், செய்கிறது நாம் அல்ல, செய்ய வைக்கிறவர் தேவன். இது விசுவாசிச்சா மட்டும்தான் விளங்கிக்க முடியும். இன்னும் நான் தானே செய்கிறேன், எல்லாமே நான் தானே செய்கிறேன். இல்லை, அந்த மனசை கொடுக்கிறவர் ஆண்டவர். அந்த மனசு உங்கள் இருதயம் வஞ்சிக்கப்படாதபடியும், நாம் சத்தியத்தை கேட்டு அதன்படி வாழணுன்ற ஒரு எண்ணத்தையும் வாரத்தையும் அந்த செயல்களையும் பரிசுத்த ஆவியானவர் தான் நமக்குள்ள உண்டு பண்ணுகிறார். அது வந்து நம்பல் கிடையாது. நம்ம ஏன் பின்னாடி அதை வந்து நம்ம அப்படியே பேக் அடிக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, தப்புன்னு ஒன்று உள்ள வந்துடுது. என்னன்னா, நான் தானே செய்கிறேன். இல்லை, அவர் சிலுவின் மரண பரியந்தமும் தன்னை தாழ்த்தினார். அவர் பிதாவுக்கு தேவனுக்கு சமமான கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே தாழ்த்தி வெறும் அடிமை ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அதனால தான் இன்னைக்கு நீங்களும் நாமளும் ரசிக்கப்பட்டிருக்கிறோம். கிறிஸ்துவில் இருந்த அதே சிந்தை நமக்குள்ள வெண்டாட்டம். அவருக்கு பிதாவோட வருகை குறித்து தெரியாது. அது அறியினால அவருக்கு ஒரு துக்கம் கிடையாது. அறிஞ்சிக்கு அவர் பாத்திரர் தான், இயேசு கிறிஸ்துவ பாத்திரர் இல்லை, அவர் பாத்திரம் தான். ஆனால் அது தெரியாதனால அவர் வந்து இதாகவே இல்லை. அவர் பிதாவை எப்பொழுதுமே அவருக்குரிய கனத்தை செலுத்திக்கிட்டு அவரை வந்து இந்த பிதாவை மகிமைப்படுத்திக்கிட்டே இந்த பூமியில் வாழ்ந்தார். நமக்கும் எதிர்காலத்தை குறித்து நமக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை. ஒன்றே ஒன்று, அவர் என்னை நேசிக்கிறார். இதை மட்டும் நமக்கு தெரிஞ்சுக்கிட்டா போதும். எந்த சூழ்நிலையிலும் தேவன் நம்மளுக்கு வந்து பவுல் சொல்கிறது போல எல்லா இடங்களிலும் நம்மளை வெற்றி சிறக்க பண்ணுவார். அது நெருக்கமான சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, சந்தோஷமான சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, எந்த சூழ்நிலையும் ஒரு ஸ்டேபிளான லைஃப்னுவாங்க. ஒரு ஸ்டேபிள் ஒரு அப்படி சொன்னா அது அசைக்காது, அவ்வளோதான். என்னதான் காத்தடிச்சாலும் என்னதான் பிரச்சனை வந்தாலும் அது ஸ்டேபிளாக இருக்கும். அப்படி நம்மளை வந்து நம்ம விசுவாசத்தில் நம்ம உறுதியாக இருக்க முடியும். நம்ம அவரை அறிஞ்சிக்கிட்டால் மட்டும்தான். நம்ம சுயநீதி இல்லை, நாம் அல்ல, அவரே நம்மை தெரிந்து கொண்டார். நாம் அல்ல, முந்தி அவரே நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தார். எல்லாமே அவரிடத்துல தான் தொடங்குது. நம்மளா தொடங்கினாதான். பிரதர் கூட ஒரு நாள் பசங்கிட்ட சண்டை காட்டிச்சு, நெடுங்காலில் இருக்கிற பசங்கிட்ட சொன்னாங்க, மனுஷங்க உண்டாக்குனது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று மோதிக்கும். ஆனால் தேவன் உண்டாக்குன அந்த அண்ட சராசரங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே கரெக்டான பாயிண்டில், அந்த 9 கோள்களும் பார்த்தீங்கன்னா கரெக்டான பாயிண்டில் அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்குது. தேவன் இடிக்க சொல்ல பார்த்தா அது இடிக்கும். அதுதான், அது ஸ்டேபிளாக இருக்குது, அந்த இடத்துல ஸ்டேபிளாக இருக்குது. அதே போல் நம்ம தேவனை அறிந்தவர்களால் மட்டும்தான் நம்ம ஸ்டேபிள் ஆக முடியும். நம்ம எல்லாரும் தேவனை அறியணும். ஒருவேளை அறியலனாலும் பரவாயில்ல, தேவன்ட்டு நம்ம கேட்போம், ஆண்டவரே எங்களுக்கு வெளிப்படுத்துங்க, ஆண்டவரே எங்களுக்கு வெளிப்படுத்துங்க, பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுங்க, மகிமையான சுவிசேஷத்தோட சபையில் எத்தனையோ சகோதரர்கள் சொல்கிறாங்க எங்களுக்கு விளங்க மாட்டுது ஆண்டவரே, எங்கள் கண்களை திறங்கன்னு சொல்லிட்டு தாழ்மையாக போனீங்கன்னா நிச்சயமாக தமிழத்து வருகிற ஒருவனையும் தேவன் புறம்பே தள்ள மாட்டார். இன்னாருக்கு மட்டும்தான் கொடுப்பேன், இன்னாருக்கு மட்டும்தான் கொடுக்க மாட்டேன், அப்படி இல்லை. நம்ம தாழ்மை, ஆண்டவரே எனக்கு விளங்கலை, ஆண்டவரே சபையில் சொல்கிற காரியம் விளங்கலை, பைபிளில் படிக்கிற காரியம் விளங்கலை. அப்படி தானியேல் போனார். தானியேலுக்கு மறைபொருள் வெளிப்படுத்தினது போலவே நமக்கும் மறைவாயிருக்கிற இந்த சுவிசேஷத்தை
தேவன் வெளிப்படுத்த அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். யாரெல்லாம் தாழ்மையாக இருக்கிறாங்களோ தேவன் அவங்களுக்கு வெளிப்படுத்துவார். தேவன் நம்ம மகிமைப்படுவார். எல்லா காரியங்களையும் நம்ம கேட்ட எல்லா காரியங்களையும் நம்முடைய மனதுக்கு நம்ம கொண்டு வருவோம். பிரியமான என்னுடைய பிள்ளைகளே, அவர் நம்மிடத்தில் அன்பாக இருக்கிறார். அவர் நம்மை நேசிக்கிறார். அதை நாம் அறிந்திருந்தால் நமக்கு போதுமானது. அவரிடத்தில் யாதொரு வேற்றுமை நிழலும் இல்லை. நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் நம்மை அழைத்து நேசித்து பாதுகாத்து நித்தியத்துக்கு நம்மை கொண்டு சேர்க்க வல்லவராய் இருக்கிறார். அவருடைய அன்பிலே அப்பழுக்கில்லை என்கிற விசுவாசத்தோடு கூட அநேக கேள்விகளுக்கு நமக்கு பதில் தெரிய தேவையில்லை. நான் தாழ்மையாக என் ஆண்டவரே, சகலமும் என் வாழ்க்கையில் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது. திராணிக்கு மேலே என் வாழ்க்கையில் இன்னைக்கு எதையுமே அனுமதிக்கிறது இல்லை. ஆண்டவரே, நீ நல்ல தகப்பன், நீ உண்மை உள்ளவர். அப்படிப்பட்ட அமைதலும் விசுவாசமும் நம்பிக்கையும் தைரியமும் எங்கள் உள்ளத்தில் இருக்கட்டும். ஆண்டவரே, உண்மை அறியணும். நாங்கள் ஒன்றான மெய்த்தேவனாகிய பிதாவே, உண்மையும் நீர் இந்த பூமியில் அனுப்பின இயேசுவையும் அறிவதே நித்திய ஜீவன். அவரை இன்னும் அதிகமாய் நாங்கள் அறியட்டும். ஆண்டவரே, தேவனை அறியட்டும். அதிகமாய் அவரை அறிந்து கொள்ளட்டும். நாங்கள் விசுவாசிக்கிற நாமோ இளைப்பாறுதலில் வந்து சேரும். விசுவாசிக்கிற நாமோ இளைப்பாறுதலில் பிரவேசித்திருக்கிறோம் என்று எழுதியிருக்கிறது. எல்லா குறைகளுக்கும் முறுமுறுப்புக்கும் எல்லா சந்தேகங்களுக்கும் பயத்துக்கும் அடிப்படை தெய்வ சிநேகம் நமக்கு இல்லை. அல்லது தேவனுடைய அன்பு நம்முடைய உள்ளத்தில் ஊற்றப்படவில்லையா? தேவன் நம்மை நேசிக்கிறார் என்பதை நாம் புரியலையா? அதுதான் என்னுடைய அஸ்திபாரம். தேவன் நம்மை நேசிக்கிறார் என்று நாம் அறிந்திருந்தால் எந்த கேள்விக்கு நம்ம பதில் தெரியலனாலும் பரவாயில்ல. தேவனே, சகலமும் என் வாழ்க்கையில் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது என்று நாங்கள் அறிந்து விசுவாசித்திருக்கிறோம் என்று சொல்லி பவுலோடு கூட சேர்ந்து நாமும் சொல்லலாம். இந்த நல்ல ஆண்டவரை கேட்ட வார்த்தைகளை இருதயத்துக்கு கொண்டு வந்துள்ளார். எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரிகளை வாய் திறந்து எல்லாரும் கர்த்தாவே இந்த நாளுக்காய் ஸ்தோத்திரம்.